ஃபர்ஸ்ட் இருந்தே ஆரம்பிச்சுடுறேன். வேளாண்மை ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வேளாண்மை. வேளாண்மையில நாம என்ன பார்க்க போறோம்னா, நில சீர்திருத்தங்கள் ஓகேங்களா? ஆங்கிலேயர் காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நில சீர்திருத்தங்கள், நில உடைமை முறை எப்படி இருந்துச்சு? பின்னாடி ஆங்கிலேயர் போனதுக்கப்புறம் இந்திய சுதந்திர நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, நில சீர்திருத்தங்கள்லாம் என்னென்ன கொண்டு வந்தாங்க ஓகேங்களா? அடுத்து வேளாண்மை. இந்திய சுதந்திரத்துக்கு அப்புறம் வேளாண்மை முறை வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியெல்லாம் நம்ம வந்து டெவலப் பண்ணோம்? இந்திய சுதந்திரத்தின் போது வந்து பார்த்தீங்கன்னா, உணவு உற்பத்தியில வந்து பின்தங்கிய நாடா இருந்துச்சு. உணவு உற்பத்திக்காக மத்த நாட்டுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, மத்த நாடுகள்ல இருந்து இறக்குமதி பண்ற நிலைமையில தான் இருந்தோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உணவு உற்பத்தி உள்ள ஒரு நாடா நம்ம மாறுறோம். ஓகேங்களா? அப்படி உணவு பற்றாக்குறை உள்ள ஒரு நாட்டிலிருந்து உணவு அதிக உபரி உற்பத்தி உள்ள நாடா நம்ம மாறுறதுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் நம்ம மேற்கொள்றோம்? ஓகேங்களா? அத பத்தி பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்திய அரசாங்கம் இந்திய விவசாயிகளுக்காக கொண்டு வந்த திட்டங்கள் என்னென்ன? ஓகேங்களா? அந்த திட்டங்கள் கொண்டு கொண்டு வர உறுதுணையா இருந்த கமிட்டிகள் என்னென்ன? ஓகேங்களா? அந்த கமிட்டிகள் பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? இன்னைக்கு கிளாஸ்ல நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மை. ஓகேங்களா? இந்த 2 பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? நில உடைமை முறை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நில சீர்திருத்தம்னா ஒண்ணும் இல்ல. அதிகமா இருக்கிற நிலத்த வந்து பார்த்தீங்கன்னா, நிலமில்லாத தொழிலாளர்களுக்கு பிரிச்சு குடுக்கிறது தான் நில சீர்திருத்தம். வேற எதுவுமே இல்ல பெருசா. நீங்க இத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நில உடைமை முறைகள். நில உடைமை முறைங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, ம் நிலங்களுக்கான உரிமை அந்த நிலத்தை யாரு வந்து நிர்வகிக்கிறாங்க, பார்த்துக்கிறாங்க. ஓகேங்களா? அதுதான் நில உடைமை முறைங்கிறாங்க. ஓகேங்களா? ஆங்கிலேயர் காலத்துல 3 நில உடைமை முறைகள் வந்து கொண்டு வரப்பட்டாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு பகுதிகளிலும் ஒவ்வொரு நில உடைமை முறைகள் பின்பற்றப்பட்டது. ஓகேங்களா? அது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 ஜமீன்தாரி முறை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஜமீன்தாரி முறைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 2வது பார்த்தீங்கன்னா மகள்வாரி, ரயத் வாரி. ஓகேங்களா? 2வது ரைத் வாரி நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. ஏன்னா காலவரிசைப்படி அப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜமீன்தாரி, அடுத்து ரயத் வாரி, அடுத்து மகள்வாரி. ஓகேங்களா? எ நான் வந்து பார்த்தீங்கன்னா, எழுதும்போதே உங்களுக்கு சொல்லணும்னு தோணுன விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ரயத் வாரில இது தமிழ் ஓகேங்களா? எக்கனாமிக்கு நமக்கு சம்மந்தமே இல்லைனாலும் சொல்லணும்னு தோணுச்சு. ஓகேங்களா? இப்ப ரயத் வாரி ராக்கு முன்னாடி நம்ம ஏன் போடுறோம்னு பார்த்தீங்கன்னா, ரா வரிசை ராங்கிற எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மொழி முதல் எழுத்தா நமக்கு தமிழ்ல கிடையாது. ஓகேங்களா? அதனால தான் நீங்க எப்ப அவங்க ரா போட்டு எழுதினாலும், ராமன் எழுதினா கூட போட்டு ராமன் தான் எழுதுவாங்க மோஸ்ட்டா. பட் ஆனா இப்ப யாரும் பின்பற்றது இல்ல. பட் ஆனா ராங்கிறது பார்த்தீங்கன்னா, தமிழ்ல மொழி முதல் எழுத்தா இல்ல. ஓகேங்களா? ரா மட்டும் இல்ல. ரா வரிசையில எந்த வர ரா, ரா வரிசையில வர எல்லா எழுத்துமே மொழி முதல் எழுத்தா அமையாது. ஓகேங்களா? இத அடிஷனலா தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? அடுத்தது ஜமீன்தாரி முறை. ஜமீன்தாரி முறைங்கிறது பார்த்தீங்கன்னா, காரன் வாலிஸ் பிரபுவால் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகம். ஓகேங்களா? ஜான் ஷோர் அப்படிங்கிறவரோட உதவியோட யார் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்கன்னா, காரன் வாலிஸ். ஓகேங்களா? இது மாரி 3 நில உடைமை முறையும் ஒவ்வொரு ஆங்கிலேய பிரபுவால் வந்து பார்த்தீங்கன்னா, அறிமுகம் செய்யப்பட்டிருக்கும். ஓகேங்களா? நீங்க அத கண்டிப்பா படிச்சு வச்சுங்க. அதெல்லாம் கொஸ்டின் பார்ட் ஓகேங்களா? குடுத்துருவாங்க. ஜமீன்தாரி முறை ஓகேங்களா? கொண்டு வந்த பிரபு யாரு? கொண்டு வந்த ஆங்கிலேயர் யாரு? ஓகே ஆங்கிலேய அதிகாரி. ஸோ அது மாரி கொஸ்டின் பார்ட். அது மாரி ஆண்டு படிச்சுங்க. 1799 இது வந்து 8த் ஹிஸ்டரி புக்லயே இருக்கு. ஓகேங்களா? வெளி டாபிக்லாம் இல்ல. 8த் ஹிஸ்டரி புக்லயே இருக்கு. ஓகேங்களா? அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 1799ல நிரந்தர சொத்துரிமை சட்டத்த வந்து இயற்றி கரன் வாலிஸ் பிரபு இந்த ஜமீன்தாரி சிஸ்டத்த கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஜமீன்தாரி சிஸ்டம்னா ஒண்ணும் இல்ல. ஓகேங்களா? நிலம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜமீன்தாரி அவர் பேர்ல இருக்கும். ஓகேங்களா? அவர் என்ன பண்ணுவாருன்னா, விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நிலத்த உழவு விவசாய பட்டம் குடுத்துட்டு, அந்த விவசாயத்துல வர வருவாய ஒரு கலெக்ட் பண்ணி அரசாங்கத்துக்கு செலுத்துவாரு. ஓகேங்களா? அவர் ஒரு இடைத்தரகர் மாரி. ஓகேங்களா? அதுதான் ஓகேங்களா? அதான் ஜமீன்தாரி முறை. இது வந்து பார்த்தீங்கன்னா, நிரந்தர நிலவரி திட்டம் கீழ வந்து இயற்றியிருப்பாங்க. ஓகேங்களா? அதான் ஜமீன்தார்கள் தான் இந்த நிலத்தோட சொந்தக்காரர்களா இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அதனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பின்னால இந்த ஜமீன்தார்களும், நிலச்சுவாந்தர்களும் விவசாயிகள சுரண்டுற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. ஓகேங்களா? விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பரிதாபகரமான நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜமீன்தார்கள்னால தள்ளப்பட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க நிலத்த வாடகைக்கு விட்டுட்டு, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வருவாய் எதிர்பார்த்தாங்க. ஓகேங்களா? பஞ்ச காலத்திலயும் சரி, விவசாயம் நல்லா போகாட்டியும் சரி, ஓகேங்களா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வருவாய கட்டாயம் எதிர்பார்த்தாங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்த வருவாய வந்து பார்த்தீங்கன்னா, விவசாயிகிட்டேருந்து கலெக்ட் பண்ணி அரசாங்கத்துக்கு செலுத்துற முழு பொறுப்பு இந்த ஜமீன்தார்களுக்கு தான் இருந்துச்சு. ஓகேங்களா? அப்படி வர வருவாயில 11ல 10 பங்கு ஓகேங்களா? அதாவது ரூ. 110 அந்த நிலத்துல வருவாய் வந்துச்சுன்னா, அதுல 10 பங்கு ஓகேங்களா? அரசாங்கத்துக்கு கட்டிட்டு, அதாவது ரூ. 100 அரசாங்கத்துக்கு கட்டிக்கிட்டு, மீதி வந்து ரூ. 10 அவங்க எடுத்துப்பாங்க. ஓகேங்களா?
11 ரூபா சம்பாதிச்சா 10 ரூபா அவங்களுக்கு கொடுத்துட்டு இவங்க 1 ரூபா எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? ஈஸியா நான் வச்சுங்க. அப்படி என்னென்ன பகுதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜமீன்தாரி முறை இருந்துச்சு பாத்தீங்கன்னா, வங்காளம், பீகார், ஒரிஷா. ஓகேங்களா? இந்த 3 இடத்துல தான் இந்த இந்த ஜமீன்தாரி முறை சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா செயல்பட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? எதுவும் டவுட் இருந்தா இடையில கேளுங்க, பிரச்சனை இல்ல. அடுத்து ரயத்து வாரி அமைப்பு. ஓகேங்களா? சார் ஹலோ, சொல்லுங்க. சார் ஜமீன்தாரி முறையில சார் ம். நிலம் வந்து யாரோட பேர்லங்க சார் இருக்கும்? அதான் ஜமீன்தாரி பேர்ல அவங்க ஜமீன்தார்கள் கீழ தான் இருக்கும். இடைத்தரகர்களா செயல்பட்ட அவங்களோட பெயர்ல தான் நிலம் வந்து இருக்கும். அவங்களுக்கு தான் நில உடைமையா இருந்துச்சு. அதான் ஜமீன்தாரி சிஸ்டம் சொல்றோம். இல்லைங்க சார், விவசாயம் பண்றவங்க பேரு அவங்களுக்கு சொந்தமான இடம் இருக்காது. இல்ல, இல்ல. அவங்க பேர்ல இருக்காது. அதான் ஜமீன்தாரி சிஸ்டம் சொன்னாங்க. அப்ப கவர்மெண்ட்ல இருந்து ஜமீன்தார்களுக்கு கொடுத்துருவாங்களா சார் அந்த நிலத்தை நீங்க பாத்தீங்க? அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு அந்த அந்த ஜமீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவங்க தான் ஜமீன்தார் அப்படின்னு சொல்லி பிரிச்சு குடுத்துருவாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா, அரசாங்கத்துக்கு வந்து வரி வருவாய குடுக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு வந்துரும். சரிங்களா? அது வரைக்கும் அவங்களுக்கு சொந்தமா இருக்காதுங்க சார் இந்த நிலம். சரி. அவங்க விவசாயம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான். இல்ல, வாடகைக்கு விடுற மாதிரி தான். ஒரு நிலத்தை அவங்க வந்து விவசாயிகள் வாடகைக்கு எடுத்து செய்யற மாதிரி தான். ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரயத் வாரிய அமைப்பு. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்க சென்னை மாகாணத்துல, அதாவது நம்ம இருக்கிற இப்ப தமிழ்நாடு அந்த பிளேஸ்ல வந்து செயல்படுத்துறதா இந்த ரயத் வாரிய அமைப்பு. ஓகேங்களா? இந்த ரயத் வாரி சிஸ்டம் யாரால அறிமுகப்படுத்தாங்கன்னா, சார் தாமஸ் மன்ட்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க ஈஸியா. சார் தாமஸ் மன்ட்ரோ. ஜமீன்தாரி முறை வந்து பாத்தீங்கன்னா காரன் வாலிஸ் பிரபு. இது தாமஸ் மன்ட்ரோல அறிமுகம். ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா 1820. ஓகேங்களா? இந்த நேம் எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ நிமோனிக்ஸ், அதாவது ஏதோ ஹிண்ட் மாதிரி வச்சு பாத்தீங்கன்னா குழு மாதிரி வச்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? மறக்காது ஈஸியா. உங்களுக்கு ஏதோ பிடிச்ச மாதிரி. ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா 1820. தனிப்பட்ட விவசாயிகள் வந்து தான் இந்த நிலத்தோட உரிமையாளர். ஓகேங்களா? ஜமீன்தாரி முறைக்கு பொறுத்த வரைக்கும் ஜமீன்தார்கள் தான் அந்த நிலத்தோட உரிமையாளராக இருந்தாங்க. பட் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளே நிலத்தோட உரிமையாளர்களா இருந்து வரி செலுத்துற பொறுப்பு அவங்க கிட்டே விட்டுட்டாங்க. ஓகேங்களா? இந்த இடைத்தரகர்களா எதுவும் இல்லாம விவசாயிகளே டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கிட்ட போய் வரி செலுத்துற மாதிரி இருந்துச்சு இந்த முறையில. ஓகேங்களா? அது என்னென்ன பகுதிகள்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ், பாம்பாய், அஸ்ஸாமோட சில பகுதிகள் மற்றும் கூர்க்கு மாகாணங்கள். ஓகேங்களா? இதெல்லாம் இதுவும் கேட்கலாம். அதாவது ரயத்து வாரி முறை செயல்பட்ட பகுதிகள் என்னென்ன? ஓகேங்களா? மெட்ராஸ், பம்பாய், அஸ்ஸாமோட சில பகுதி, அப்புறம் கூர்க்கு மாகாணங்கள். ஓகேங்களா? இந்த ரயத்து வாரி முறையில என்னென்ன வந்து சவால்கள் இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்டம் போட்டு ஈஸியா ஒரு சட்டம் போட்டு வாடகையை ஈஸியா அதிகரிச்சிருவாங்க. ஓகேங்களா? இல்லது மறுமதிப்பீடு செய்ய அரசாங்கத்திற்கு ஒரு உரிமை இருக்கு. ஓகேங்களா? ஒரு சின்னதா ஒரு சட்டம் போட்டு வரி வருவாய ஈஸியா அதிகரிச்சிடுறாங்க. ஓகேங்களா? இந்த ரயத்து வரி முறையில. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இப்ப விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா, விவசாயம் செய்ய கடன் வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த கடன் வாங்குனதுக்கு உண்டான வட்டியோ, முதலோ செலுத்தாம அவங்க செலுத்த முடியாம போனா, அந்த நிலத்திலிருந்து அவங்க வந்து வெளியேற்றதுக்கான பிரச்சனை வந்து அதுல இருந்துச்சு. ஓகேங்களா? அதிக கட்டணங்கள். ஓகேங்களா? பணம் கடன் வழங்குபவர்கள் நிலத்தை கையகப்படுத்துற மாரி ப்ராப்ளங்கள் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ரயத்து வாரி சிஸ்டத்துல இருந்ததா சொல்றாங்க. ஓகேங்களா? இதுதான் ரயத்து வாரி சிஸ்டத்தோட சவால்கள். அடுத்து 3வதா பாத்தீங்கன்னா, மகள் வாரி. மகள்னா ஒரு சிறிய குழுக்கள். ஒரு கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா, சிறிய குழுக்கள் தான் மகள்ன்னு சொல்லுவாங்க. மகள்வாரி சிஸ்டம். இது வந்து பாத்தீங்கன்னா, வில்லியம் பென்டிங் பிரபுவால் வந்து பாத்தீங்கன்னா, அறிமுகம் செய்யப்பட்டது. ஓகேங்களா? இதுக்கு வந்து சின்னதா ஒரு மகள்னா பெண் தானே, அப்ப வில்லியம் பெண்டிங் அப்படி. ஏதோ ஒரு உங்களுக்கு ஏதோ புடிச்ச நிமோனிக்ஸ் மாதிரி வச்சு நீங்க படிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா மறக்காது. ஓகேங்களா? இது வந்து சும்மா எக்ஸாம்பிள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி நீங்க புடிச்சு படிச்சீங்கன்னா மறக்காது. ஓகேங்களா? ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நான் எப்படி படிப்பேன்னா, இப்ப மகள்னா யாரு? பெண் தானே. அப்ப வில்லியம் பெண்டிங் பிரபுவால் அறிமுகம் செய்யப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அது மாதிரி. இவரு தான் பாத்தீங்கன்னா சதியும் ஒழிச்சிருப்பாங்க. 1829ல நம்ம படிச்சிருப்போம். சதியை ஒழிச்சது பாத்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. ஓகேங்களா? அதுவும் இல்லாம இவர் தான் இந்தியாவோட முதல் கவர்னர் ஜெனரல். அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வங்காளத்தோட கவர்னர் ஜெனரல் தான் பேர் வந்துட்டு இருக்கும். முதல்ல இந்தியாவோட கவர்னர் ஜெனரல் வந்தது பாத்தீங்கன்னா இந்த வில்லியம் பெண்டிங் பிரபு தான். இதுவும் கேட்ட கொஸ்டின் தான், கேட்டிருக்காங்க ஆல்ரெடி டிஎன்பிசில. இந்தியாவோட முதல் கவர்னர் ஜெனரல் யார்? வில்லியம் பெண்டிங் பிரபு. ஓகேங்களா? அடுத்தது இந்த மகள்வாரி முறை வந்து பாத்தீங்கன்னா எப்ப செயல்படுத்தினாங்கன்னா 1833. ஓகேங்களா? இந்த
ரயத்து வாரி முறை பார்த்தீங்கன்னா 1820. அது வந்து பார்த்தீங்கன்னா 1793. ஓகேங்களா? 3 வருஷம். அது 93, 1820, 1833. ஓகேங்களா? ஈஸியா இது என்னென்ன பகுதிகள் இந்த மகள்வாரி முறை வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறை இருந்துச்சுன்னா, மத்திய மாகாணம்னு சொல்லப்படுற அதாவது இப்ப இருக்க மத்திய பிரதேசம், அத சுத்தி இருக்கிற பகுதிகள் தான் மத்திய மாகாணம். உத்தரப்பிரதேசம் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய மாகாணத்துக்கு கீழ வரும். அடுத்தது பஞ்சாப், வடமேற்கு எல்லைப் பகுதி, இந்த கங்கை பள்ளத்தாக்கு பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மகள்வாரி முறைக்கு கீழ இருந்த இந்த பகுதிகள். ஓகேங்களா? அது இந்த மகள்வாரி முறைங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருந்த ஜமீன்தாரி முறையும், விவசாயிகளே நிலத்தோட உரிமையாளர்களா இருந்த ரயத்து வாரி முறையும் சேர்ந்த ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுல இருக்கிற பல ரூல்ஸ், பல விதிகள் வந்து இதுலயும் இருந்துச்சு. ஓகேங்களா? நிலத்த வந்து என்னன்னா மகள்களாக பிரிக்கப்படுவாங்க. ஓகேங்களா? மகள்னு சொல்லி பிரிப்பாங்க. ஓகேங்களா? அப்ப ஒவ்வொரு மகளும் 1 அல்லது அதுக்கு மேற்பட்ட மகள்களை கொண்டது. ஓகேங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா, நில உரிமை விவசாயிகளிடம் இருக்கும். ஆனா, அந்த வரி வசூல் பண்ணி கொடுக்கிற உரிமை வந்து கிராம குழுக்கள் கிட்ட குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். பெருசா எதுவும் இல்ல. நிலத்த வந்து பாத்தீங்கன்னா, மகளா பிரிச்சிருப்பாங்க. அந்த மகள் வந்து வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கிராம குழுவோட நிர்வாகத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கும். ஓகேங்களா? விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா, தங்களோட வரி வருவாய வந்து அந்த மகள்ஸ் கிட்ட, கிராம குழுக்கள் கிட்ட ஒப்படைப்பாங்க. அந்த கிராம குழு வந்து பாத்தீங்கன்னா, அரசாங்கத்திடம் ஒப்படைப்பாங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். இதுதான் சுதந்திரத்துக்கு முன்னாடி நில உடைமை முறையா இருந்துச்சு. ஓகேங்களா? புக்ல இருக்கு. கொஸ்டின் அதிகமா கேட்கிற பார்ட் கூட. மேபி ஹிஸ்டரிலயும் இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலாம். மேபி நமக்கு பொருளாதார சைடு இது ரிஃப்ளெக்ட் ஆகலாம். நில சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, அந்த டாபிக்ல நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ஓகேங்களா? சோ நம்ம இத படிச்சு வச்சுக்கலாம். அடுத்தது, சுதந்திரத்துக்கு அப்புறம் நில சீர்திருத்தங்கள் என்னென்ன வரையில இருந்துச்சு. ஓகேங்களா? இப்ப ஏன் நில சீர்திருத்தம் பண்ணுனாங்க சுதந்திரத்துக்கு அப்புறம்? ஏன் பண்ணணும் அவசியம்? அத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட நிலம் இருக்குல்ல, அத வந்து கரெக்ட்டான முறையில வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுதான் மெயின் அப்ஜெக்டிவா இருந்துச்சு. நில வளங்கள உகந்த முறையில பயன்படுத்தணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நிலத்தோட உற்பத்தி திறன வந்து அதிகரிக்கணும். ஓகேங்களா? நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா, வர உற்பத்தி திறன அதிகரிக்கணும். இப்ப பெரிய முதலாளிகளோட சுரண்டல்கள நம்ம வந்து ஒழிச்சு, சமத்துவ சமுதாய அமைய வந்து பாத்தீங்கன்னா, இந்த நில சீர்திருத்தம் நமக்கு கண்டிப்பா ஒண்ணு தேவைப்பட்டுச்சு. ஓகேங்களா? விவசாயிகள் கிட்ட வந்து நிலத்தை வைத்திருக்கோட அமைப்ப வந்து உருவாக்கணும். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் தான் நில சீர்திருத்தங்கள் தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆல்ரெடி பார்த்துட்டோம் நில சீர்திருத்தம்னா என்னன்னு. அதாவது உபரியா இருக்கிற நிலத்த சிறு விவசாயிகளிடமோ அல்லது நிலமற்ற ஏழை விவசாயிகளிடமோ வந்து பிரிச்சு கொடுப்பதுதான் நில சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லி படிச்சோம். ஓகேங்களா? நில சீர்திருத்தத்தின் கீழே என்னென்ன கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜமீன்தாரி முறை ஒழிப்பு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்தியாவுல வந்து பாத்தீங்கன்னா போடப்பட்ட சட்டம் பாத்தீங்கன்னா ஜமீன்தாரி ஒழிப்புன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? தமிழ்நாட்டுல 1948லயே போட்டிருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நில உச்சவரம்பு சட்டம். நில உச்சவரம்பு சட்டம்னா, ஒரு நபர் இல்லைன்னா ஒரு குடும்ப உறுப்பினர் வந்து நிலத்தை இவ்வளவுதான் வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றதுதான் நில உச்சவரம்பு சட்டம். அடுத்து வந்து நில குத்தகை சீர்திருத்தங்கள். ஓகேங்களா? நீங்க ஒரு நிலத்தை குத்தகை விட்டுட்டா அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது. அதான் நில குத்தகை சீர்திருத்தங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து நில ஒருங்கிணைப்பு. அதிகமான இருக்கிற நிலத்தை மத்தவங்களுக்கெல்லாம் பிரிச்சு கொடுக்கிறது. நில ஒருங்கிணைப்பு. அந்த அடுத்து இந்திய கூட்டுறவு சட்டம் 1904. இது பெருசா தேவையில்ல. பட் ஆனா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? கூட்டுறவு சட்டம். ஃபர்ஸ்ட் ஜமீன்தாரி முறை ஒழிப்பு. ஓகேங்களா? ஜமீன்தாரி முறை ஒழிப்புனா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க சொன்ன மாரி ஜமீன்தார்கள் இருந்துட்டு வந்தாங்கல்ல, அவங்க தான் நிலத்தோட ஏகபோக உரிமையை வந்து அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? இந்திய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா, விவசாயிகளோட நேரடி உறவுக்குள்ள வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா, இந்த இடைத்தரகர்களான ஜமீன்தாரி முறை ஒழிப்பை வந்து கொண்டு வந்தாங்க. பட் ஆனா அப்ப கொண்டு வரும்போது நிறைய எதிர்ப்பு இருந்துச்சு. ஏன்னா இப்ப ஜமீன்தார்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா, அரசாங்கத்திலும் செல்வாக்கு பெற்ற நபர்களா இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க தான் அரசாங்கத்துல இருந்து இந்த சட்டம் இயற்றும் இடத்திலேயே அவங்க தான் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப அவங்க அந்த சட்டம் இயற்றும் இடத்துல இருக்கும்போது, அவங்களுக்கு எதிரா இந்த சட்டங்கள்லாம் கொண்டு வரும்போது, ஓகேங்களா? இந்த ஜமீன்தாரி முறை ஒழிப்பும்போது அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஓகேங்களா? இருந்தபோதும் நம்ம தலைவர்கள்லாம் சேர்ந்து இந்த ஜமீன்தாரி முறை ஒழிப்பு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் சொன்ன மாரி இந்த நில சீர்திருத்தங்கள் இருக்கு பாத்தீங்களா? நீங்க அரசியலமைப்புல படிச்சிருப்பீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அட்டவணை 7ல வந்து பாத்தீங்கன்னா பட்டியல் இருக்கும். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல்னு 3 பட்டியல் இருக்கும். அதுல மத்திய பட்டியல் இருக்கிற இதுல வந்து பாத்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம் மட்டும் தான் சட்டம் இயற்ற முடியும். மாநில பட்டியல் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, மாநிலங்கள் சட்டம் தான் மாநிலங்கள்ல இருக்கிற சட்டப்பேரவைகள் தான் சட்ட இயற்ற அதிகாரம் இருக்கு. அதே மாரி பொது பட்டியல் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் 2ம் சட்டம் இயற்றும்.
2ம் சட்டம் இயற்றி 2க்கும் முரண்பாடு ஏற்பட்டா மத்திய அரசாங்கம் இயற்ற சட்டம் தான் செல்லும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். அதே மாதிரி இந்த நில சீர்திருத்தங்கள் பார்த்தீங்கன்னா, மாநில பட்டியல்ல இருக்கிற ஒரு துறை. ஓகேங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு வகையான நில சீர்திருத்தங்கள் சட்டம், ஜமீன்தாரி ஒழிப்பு முறை சட்டங்கள்லாம் இயற்றியிருக்கும். அதுல ஃபர்ஸ்ட்டு நம்ம தமிழ்நாடு பேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? நம்ம டிஎன்பிஎஸ்சி தான் படிக்கிறோம். அதனால தமிழ்நாடு பேஸ் பண்ணி அதிகமா பார்த்துப்போம். சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை உரிமை நில சொத்துக்கள் சட்டம். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இது வந்து ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டம்னு சொல்லுவாங்க. 1948லயே இயற்றிருப்பாங்க. ஓகேங்களா? இது தமிழ்நாடு எஸ்டேட் அபாலிஷன் அண்ட் கன்வென்ஷன் ஆஃப் இன்டு ரயத்வாரி சிஸ்டம் ரயத்வாரி ஆக்ட் ஆஃப் 1948 அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. பார்த்து வச்சுக்கங்க. ஓகேங்களா? இது வந்து நான் சொன்ன மாரி மாநில பட்டியல் இருக்கனால ஒவ்வொரு மாநிலமும் தங்களுக்கு தேவையான ஜமீன்தாரி முறை ஒழிப்பை வந்து ஏற்படுத்திக்கிட்டாங்க. ஓகேங்களா? சில மாநிலங்கள்ல இந்த ஜமீன்தார்கள் எதிர்ப்பு தெரிவிச்சதுனால 1958 வரைக்கும் சில சில மாநிலங்கள் வந்து இந்த சட்டத்தை வந்து இயற்றியிருக்காங்க. தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா 48 முன்னாடியே ஏற்றுட்டாங்க. சில மாநிலங்கள் 51, 52 அது மாதிரி 58 வரைக்கும் பெரும்பான்மையான மாநிலங்கள் வந்து இந்த ஜமீன்தாரி ஒழிப்பு முறை சட்டத்தை வந்து இயற்றிட்டாங்க. ஓகேங்களா? இதான் ஜமீன்தாரி ஒழிப்பு முறைன்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நில உச்சவரம்பு சட்டம். இது வந்து இங்கிலீஷ்ல லேண்ட் சீலிங் ஆக்ட்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் கீழயே நெறைய நிலம் இருந்தா, அந்த அந்த வந்து அந்த நிலத்த அவங்க யூஸும் பண்ண முடியாது. அதனால மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நிலமே இல்லாத முறை இருக்கு. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அன்ஃபேரா இருந்ததுனால அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா நில உச்சவரம்பு அப்படிங்கிற ஒரு விதியை வந்து கொண்டு வராங்க. ஒரு நபர் இவ்வளவு நிலம் தான் உங்களுக்கு நீங்க வச்சுக்கணும். அதே அதே மாதிரி இந்த நில உச்சவரம்பு சட்டம் மாநிலத்துக்கு மாநிலத்துக்கு வேறுபடும். ஓகேங்களா? ஏன்னா நிலங்கிறது பாத்தீங்கன்னா அந்த துறை வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசாங்கத்துல தான் இருக்கு. ஓகேங்களா? நம்ம தமிழ்நாடு பேஸ் பண்ணி பாத்துக்கலாம். நில உச்சவரம்பு விதித்தல் மற்றும் நிலமற்ற தொழிலாளருக்கு உபரி நிலத்தை வந்து பகிர்றது தான் நில உச்சவரம்பு. அதுதான் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். அது ஏன் சொல்றேன்னா பொருளாதார நியதி வந்து உறுதி செய்தல். ஓகேங்களா? இப்ப நிலம் இல்லாத தொழிலாளர் விவசாயி கிட்ட நிலம் கொடுத்தான். அவன் அதை வச்சு ஏதோ விவசாயம் பண்ணி அவன் பொருளாதாரத்துல முன்னேறதுக்கு ஏதோ ட்ரை பண்ணுவான்ல. அப்ப பொருளாதார நியதி வந்து உறுதி செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 38 சொல்லுவோம். ஓகேங்களா? பொருளாதார ஏற்றத்தாழ்வை குறைக்க அரசாங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நீங்க அரசியலமைப்புல அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகளை படிச்சிருப்பீங்க. அதை நான் பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன். பட் இந்த நில உச்சவரம்பு இந்த நிலம் சம்பந்தமா நம்ம அரசியலமைப்புல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்தது தமிழ்நாடு நில சீர்திருத்தங்கள் சட்டம் 1961 நில உச்சவரம்பு மற்றும் நிர்ணயித்தல். அதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் கொண்டு வரும்போது அதிகமா தான் இருந்தது. பட் ஆனா அதுக்கப்புறம் மாத்திட்டாங்க. ஓகேங்களா? குடும்ப உறுப்பினர் வந்து 5 நபர்களுக்கு கம்மியா இருந்தா 15 ஏக்கர் வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? 5 உறுப்பினருக்கு கம்மியா இருந்தா. அதே 5 உறுப்பினருக்கு அதிகமா இருந்தா வந்து பாத்தீங்கன்னா 30 ஏக்கர் வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆனா இதுலயும் சில லூப் ஹோல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஓகேங்களா? அது என்னன்னு பின்னாடி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 1960ல இருந்து 72 வரைக்கும் நில உச்சவரம்போட அழகு வந்து நபரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 72ல நில உச்சவரம்பு அழகு வந்து குடும்பமா இருந்துச்சு. அது என்ன அழகுன்னு கேக்குறீங்களா? இப்போ 1960ல கொண்டு வந்தப்ப என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நில உச்சவரம்பா கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா, ஒரு நபருக்கு இவ்வளவு ஏக்கர் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிளா சொல்றேன். ஒரு நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 ஏக்கர்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. சில பேர் என்ன பண்ணாங்க, இதே பேஸா வச்சுட்டு குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர் பேர்லயும் அவங்க நிலத்த வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப ஒரு குடும்பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 10னா அந்த குடும்பத்துல ஒரு 5 பேர் இருந்தா 50 ஏக்கரா போயிரும். ஒரு குடும்பம் 50 ஏக்கர தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்க மாதிரி இருக்குல்ல. சோ அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா 1972ல நில உச்சவரம்பு அழகா குடும்பம்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. அதனாலதான் இப்ப நம்ம குடும்பத்தை பத்தி ஒரு குடும்பத்துல 5 உறுப்பினர் கம்மியா இருந்தா 15, 5 உறுப்பினர் மேல இருந்தா 30. ஓகேங்களா? அதனாலதான். ஃபர்ஸ்ட் வந்து கொண்டு வந்தப்ப அழகா நபர் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நில உச்சவரம்பு அழகா குடும்பமா மாத்திட்டாங்க. ஓகேங்களா? அப்படி அதிகமா இருக்கிற உபரி நிலத்தை கைப்பற்றியவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான எஸ்சி, எஸ்டிக்கு வந்து குடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு முன்னுரிமை குடுத்தாங்க. மத்தவங்களுக்கு குடுத்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் பிரிபரேஷன் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த எஸ்சி, எஸ்டி சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு. ஓகேங்களா? இதோட என்ன சிக்கல்கள் பாத்தீங்கன்னா, நில உச்சவரம்பு சட்டத்துல சிலதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விலக்கு குடுத்திருக்காங்க. அப்படி என்னென்னு பாத்தீங்கன்னா, நீங்க தோட்டங்கள் இப்படி இந்த ரப்பர் தோட்டம், இது மாதிரி ஏலக்காய் தோட்டம், இது மாதிரி பெரிய அளவுல தோட்டங்கள் விவசாயம் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அதனால என்ன பண்ணாங்கன்னா, நிறைய அதாவது பணம் வச்சிருக்கீங்க, தோட்டங்களா வாங்கி போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேங்களா? அதனாலதான் பாத்தீங்கன்னா, நீங்க ஊட்டியா போகட்டும், இந்த தேயிலை தோட்டம், காப்பி தோட்டமா வாங்கி நிறைய என்ன சொல்றது, நிறைய பணம் படைச்சவங்கலாம் வாங்கி வச்சிருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் அந்த சட்டத்துல இருக்கிற லூப் ஹோல்ஸ்ன்னு சொல்லி அது மாதிரி வாங்கி வச்சுப்பாங்க. அதே மாதிரி அறக்கட்டளைகள். இப்ப ட்ரஸ்ட் பேர்ல ஒரு நிலம் இருக்குன்னு வச்சுங்க. அந்த நிலத்துக்கு வந்து எந்தவித வரையறையும் கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க பினாமி பரிவர்த்தனை. அது என்ன பினாமி பரிவர்த்தனைனா
நீங்க நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நிலம் வாங்கியிருப்பீங்க. நீங்க தான் காசெல்லாம் குடுத்துருப்பீங்க. பட் ஆனா உங்க பேர்ல வாங்கியிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு நபர், உங்களோட உறவினர், உங்களோட நண்பர், ஓகேங்களா? அவங்க பேர்ல வாங்கியிருப்பீங்க. அதுதான் அவங்க தான் பினாமின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பட் ஆனா அந்த நிலத்த நீங்க தான் வச்சிருப்பீங்க, பாதுகாக்கிறது. அதுல இருக்க வரி வருவாயெல்லாம் நீங்க தான் எடுத்துப்பீங்க. பட் ஆனா அந்த நிலம் மட்டும் உங்க பேர்ல இருக்காதுன்னு வச்சுக்கங்களேன். இதுவும் ஒன் ஆஃப் த வந்து லூப் ஹோலா இருந்துச்சு. ஓகேங்களா? இதெல்லாம் இந்த நில உச்சவரம்பு சட்டத்துல இருக்கிற பிரச்சனைகள், சிக்கல்கள். ஓகேங்களா? இதுக்காக அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பாங்க. பின்னால பினாமி பரிவர்த்தனை சட்டம், தடை சட்டம்னு சொல்லி 1988ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? பட் இருந்தாலும் இந்த சிக்கல்கள் வந்து இந்த சட்டங்கள்ல இருக்குன்னு சொல்லி இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது குத்தகைதாரர் ஒழுங்குமுறை. ஓகேங்களா? டெனன்ட் ரெகுலேஷன் சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து 2 சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அது என்னன்னு பாத்துக்கலாம். ஓகேங்களா? 4 சட்டம். அதுல ஃபர்ஸ்ட் சட்டமும், லாஸ்ட் சட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? தமிழ்நாடு வந்து குத்தகைதாரர்கள் பாதுகாப்பு சட்டம் 1955. ஓகே. நான் எப்பயுமே எங்கிருந்து சோர்ஸ் எடுத்திருப்பேன்னு சொல்லியிருப்பேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நான் நெறைய இடத்துல இருந்து சோர்ஸ் எடுத்தேன். முக்கியமா பாத்தீங்கன்னா, நீங்க 12த் பாலிட்டி புக்ல நில சீர்திருத்தங்கள்னு சொல்லி இருக்கும். 7த் லெசன். ஓகேங்களா? அதுதான் இதோட சோர்ஸா நான் வச்சு எடுத்தேன். ஏன்னா, நீங்க மோஸ்ட்டா புக்கோட சோர்ஸ் வச்சு எடுத்தீங்கன்னா, நமக்கு அண்டர்ஸ்டாண்டா ஈஸியாவும் இருக்கும். அதே மாரி கொஸ்டின் பார்ட்டும் நெறைய புக்ல இருந்து தான் எடுக்குறாங்க. ஓகேங்களா? நம்ம பார்த்த வரைக்கும். நீங்க புக்ல இருக்கிற கன்டென்ட்ட படிச்சுட்டு, அதுக்கப்புறம் வெளி கன்டென்ட் போனீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? அ தமிழ்நாடு குத்தகைதாரர்கள் பாதுகாப்பு சட்டம் 1955. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு குத்தகைதாரர்கள் சட்டம் 1956. ஓகேங்களா? நியாயமான குத்தகை வழங்குறதுக்காக சட்டம் 1956. ஓகேங்களா? தமிழ்நாடு விவசாய தொழிலாளர்களுக்கு வந்து நியாயமான ஊதிய சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, 1969. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணா கொண்டு வந்த சட்டங்கள். அண்ணா பீரியட்ல கொண்டு வந்திருப்பாங்க போல. 1969. ஓகேங்களா? தமிழ்நாடு விவசாய நிலங்கள் குத்தகை உரிமைகள் பதிவு சட்டம் 1969. ஓகேங்களா? இது வேற சட்டம், அது வேற சட்டம். இந்த 2 சட்டத்த மட்டும் படிச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட்டும், லாஸ்ட்டும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? தமிழ்நாடு விவசாய நிலங்கள் குத்தகை உரிமைகள் பதிவு சட்டம் 1969. ஓகேங்களா? இதுதான் குத்தகை. அதாவது என்னன்னா, குத்தகைக்கு விடும்போது சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அ அந்த நிலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஊதி ஆன வாடகை வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் இருக்கும். பட் ஆனா இவங்க வந்து அதிகமா இல்லீகலா வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா வசூலிக்கிறது. அப்படி குத்தகைக்கு வரவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஏமாத்துறது. ஓகேங்களா? 5 வருஷம் சொல்லிட்டு, இல்ல 3 வருஷத்திலேயே நாங்க எடுத்துக்கிறது. அது மாரி குத்தகைதாரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சில பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் குத்தகைதாரர் ஒழுங்குமுறை சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபெமிலியரான ஒரு பாயிண்ட் தான் இந்த பூமிதான் இயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பூதான் மூவ்மெண்ட்ன்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. பூதான இயக்கம், பூமிதான இயக்கம் சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அத வந்து யாரு ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாருன்னா, ஆச்சாரிய வினோபாவே. இவரு ஒரு காந்தியவாதி. ஓகேங்களா? முதல் தனிநபர் சத்தியாகிரகவாதி 1940ல இவரு தான் ஆச்சாரிய வினோபாவே. ஓகேங்களா? அதாவது ஒண்ணும் இல்ல. என்னன்னா, நீங்க உங்ககிட்ட அதிகமா நிலம் வச்சிருந்தா, நீங்களே வாலண்டியரா தானா வந்து நிலத்தோட ஒரு பகுதிய அரசாங்கத்துக்கிட்ட குடுக்குறதோ, இல்ல நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கோ குடுக்குறதோ தான் இந்த பூமிதான் இயக்கம். ஓகேங்களா? தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா, இந்த தமிழ் புக்ல நீங்க படிச்சிருப்பீங்க. ஜெகநாதன் கிருஷ்ணம்மாள் தம்பதியர் வந்து இந்த முன்னெடுத்திருப்பாங்க. முக்கிய பங்கும் வகிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த ஜெகநாதன் கிருஷ்ணம்மாள். ஓகேங்களா? நீங்க தமிழ் புக்க படிக்கும்போது இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். ஓகேங்களா? இந்த மகளிர் பத்தி நெறைய இருக்கும். ஓகேங்களா? அதுல இந்த ஜெகநாதன் கிருஷ்ணம்மாள் அவங்கள பத்தியும் சொல்லியிருப்பாங்க. சோ, அதனால இதையும் படிச்சுக்கங்க. ஆ அப்பல்லாம் சொன்ன மாரி அதான் நில சீர்திருத்தம் தொடர்பான என்னென்னன்னா சரத்து இருக்கு. இந்திய அரசியலமைப்புல என்னென்ன சரத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி தான். நில சீர்திருத்தங்கிறது பார்த்தீங்கன்னா, மாநில பட்டியல்ல வர ஒரு துறை. ஓகேங்களா? அதனால அதுல சட்டம் இயற்ற பொறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா, மாநில அரசுக்கு தான் அதிகாரம். ஓகேங்களா? பட் ஆனா ஒரு மாநில அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, போய் ஒரு மத்திய அரசாங்கம் கிட்ட எங்களுக்கு இந்த துறையில சட்டம் இயற்றி கொடுங்கன்னா, அது மத்திய அரசாங்கம் அப்ப இயற்றலாம். பட் ஆனா மத்திய அரசாங்கம் டைரக்ட்டா வந்து சட்ட இயற்ற அதிகாரம் கிடையாது. சரிங்களா? ஒரு மாநில பட்டியல்ல இருக்கிற துறை மீது ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்து சரத்து 38. ஆர்டிகிள் 38 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார சமத்துவின்மை குறைப்பது அரசாங்கத்தோட கடமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் தான் இந்த 38, 39ம். அப்புறம் இந்த கீழ இருக்க 48. 38 என்ன சொல்லும்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஏழை பணக்காரர் இருக்காங்கல்ல, அதுக்கான இடைவெளிய வந்து குறைக்கிறது அரசாங்கத்தோட ஒன் ஆஃப் த முக்கியமான கடமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து சரத்து 39 அதான். இப்போ பொது நலனுக்காக சமூகத்திலோட இருக்கிற பொருள் வளங்கள வந்து சமமாக பகிரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நிலம். நிலமும் நமக்கு ஒரு வளம் தானே. அது பொது நலனுக்காக நம்ம சமமா பகிரணும். அதுவும் அந்த நில சீர்திருத்தத்துக்கு கீழ தானே வர மாரி இருக்கு. சோ அதனால குடுத்துருக்கேன். சரிங்களா? நீங்க தனியா படிக்கிறத விட, இப்படி கான்செப்ட் ஓரியன்டா படிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? 39 அதனால தான் நான் இங்கேயும் குடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சரத்து 48ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
இந்த விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்புல நவீன அறிவியல் வழிகளை வந்து பாத்தீங்கன்னா அமைக்கணும். ஓகேங்களா? அது கீழ தான் நமக்கு பசுமை புரட்சி, வெண்மை புரட்சின்னு வரும். ஓகேங்களா? இன்டர்லிங்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதனாலதான். இப்ப நம்ம விவசாயத்துல பசுமை புரட்சின்னு ஒரு தொழில்நுட்பமோ, அறிவியல் வழியோ கொண்டு வரலைன்னா, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, உணவு உபரி நாடா நம்ம வந்திருக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அரசாங்கத்தோட ஒன் ஆஃப் த கடமை சொல்லியிருக்காங்க. விவசாயத்திலயும், கால்நடை வளர்ப்புலயும். இப்ப வந்து கால்நடை வளர்ப்புல வந்து அறிவியல் தொழில்நுட்பம் யூஸ் பண்ணங்காட்டி தான் நமக்கு வெண்மை புரட்சி வந்து பால் உற்பத்தியில நம்ம இப்ப முதன்மை நாடா இருக்கோம். ஓகேங்களா? அதுதான் சரத்து 48 சொல்லியிருக்கும். அதன்படி அரசாங்கம் அத வந்து பின்பற்றி அமல்படுத்தியிருக்கும். ஓகேங்களா? அடுத்து நில சீர்திருத்தம் வந்து பாத்தீங்கன்னா, அட்டவணை 9ல இருக்கு. ஓகேங்களா? அதாவது அட்டவணை 9ன்னா எதுவும் இல்ல, பஞ்சாயத்து ராஜ்ன்னு சொல்லுவாங்கல்ல. பஞ்சாயத்து ராஜ் கீழ இந்த நில சீர்திருத்தங்கள் வரும். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, சொத்துரிமை ஒழிப்பு. இதுவும் வந்திருக்கும். சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, நிலத்த கையகப்படுத்தும்போது, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, சொத்துரிமை வந்து ஒரு அடிப்படை உரிமையா வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? நம்மளோட அரசியல் அமைப்புல அடிப்படை உரிமைகள்ல பாத்தீங்கன்னா, சொத்துரிமைன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட அடிப்படை உரிமையா இருந்துச்சு. ஓகேங்களா? நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நம்மளோட அடிப்படை உரிமை மீறப்படும்போது, நம்ம ஆர்டிகிள் 32 பயன்படுத்தி நேரடியா உச்சநீதிமன்றத்துக்கு போலாம். இது வந்து இந்திய அரசியலமைப்பில் இருக்கிற ஒரு முக்கியமான சரத்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா, ஒவ்வொரு சாதாரண குடிமகனும் தன்னோட நியாயத்துக்காக நீதிமன்றத்தை அணுகுற முறை வந்து பாத்தீங்கன்னா, வேற எந்த அரசியலமைப்பிலும் இல்ல. பட் ஆனா இந்திய அரசியலமைப்புல குடுத்திருக்காங்க. இப்ப இதுல என்ன இஷ்யூன்னு பாத்தீங்கன்னா, நிலம் வந்து நம்ம கையகப்படுத்தணும்னு வச்சுங்களேன். நிலம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அடிப்படை உரிமையா இருக்கு. அப்ப நெறைய என்ன பண்ணாங்கன்னா, உச்ச நீதிமன்றத்துக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. நிலங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, எங்களோட உரிமை, அடிப்படை உரிமை. அத வந்து நீங்க கையகப்படுத்துறீங்க. இது எப்படி உங்களுக்கு முடியும்? இது நியாயம் இல்ல. அரசியலமைப்பிலே சொல்லியிருக்காங்க. சோ நீங்க தப்பு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துக்கு டைரக்ட்டா போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, சொத்துரிமை ஒழிப்பு அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. ஓகேங்களா? 44வது திருத்தம் 1978. ஓகேங்களா? அரசியலமைப்புல 44வது திருத்தமா 1978. ஓகேங்களா? 4யும் கூட்டிங்கன்னா 8 வரும் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கங்க. அடுத்தது. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நில சீர்திருத்தத்துக்காக என்னென்ன நடவடிக்கைகள், அதாவது ரீசென்ட்டா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நிலப்பதிவுல டிஜிட்டல் மயமாக்க, அதாவது கணினி மயமாக்குங்க. ஓகேங்களா? எப்ப வேணா நம்ம அந்த தகவல எடுத்துக்கிற மாரி டிஜிட்டல் மயமாக்குதல். ஓகேங்களா? அடுத்து வந்து ஸ்வாமித்துவ அப்படின்னு ஒரு திட்டம். ஸ்கீம் கீழ என்ன பண்றாங்கன்னா, ட்ரோன்லாம் வச்சிருப்பாங்கல்ல. ட்ரோன் மூலமா அந்த அந்த மேல இருந்து அந்த நிலத்த வந்து கேப்சர் பண்றது. புகைப்படம் எடுத்து நில உரிமைய வந்து பதிவு பண்ற மாரி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதான் ஸ்வாமித்துவ திட்டத்தோட ஒரு இது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, 2013ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இது கீழ 5 பாயிண்ட் இருக்கு. பட் நமக்கு குரூப் 2, குரூப் 4 அளவுக்கு அவ்வளவு தேவையில்ல. மெயின்ஸ் படிக்கிற மாரி இருந்தா, நீங்க 12ல பாலிட்டில 7த் லெசன் எடுத்து இந்த நிலம் கையகப்படுத்தல் சட்டத்துக்கு கீழ ஒரு 5 பாயிண்ட் இருக்கும். இம்பார்ட்டன்ட்னா படிக்கிறோம்னா படிச்சுக்கங்க. இல்ல சார் நான் குரூப் 1 மெயின்ஸ்க்கு படிக்கணும். அந்த மாரி இருக்கீங்கலாம் அத எடுத்து படிச்சுக்கங்க. ஓகேங்களா? நிலம் கையகப்படுத்தல் சட்டம் 2013. ஓகேங்களா? இதுதான் நில சீர்திருத்தங்கள். ஓகேங்களா? நில சீர்திருத்தங்கள் முடிஞ்சிருச்சு. நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு ஓவராலா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, நில உடைமை முறைகள். ஓகேங்களா? ஆங்கிலேயர் காலத்துல நில உடைமை முறைகள் என்னென்ன இருந்துச்சு? 3 இருந்துச்சுன்னு பார்த்தோம். கொஞ்சம் ஜமீன்தாரி முறை, ரயத்வாரி முறை, மகள்வாரி முறைன்னு 3 பார்த்தோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்திய சுதந்திரத்துல என்னென்ன நில உரிமை முறைகள், ஜமீன்தாரி முறைகள், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நில உச்சவரம்பு சட்டம், குத்தகைதாரர் ஒழுங்குமுறை சட்டம், நிலம் ஒருங்கிணைப்பு, அடுத்து வந்து கூட்டுறவு விவசாயம். ஓகேங்களா? 1904ல. ஓகேங்களா? கூட்டுறவு விவசாயம்னா பெரிய அளவுல இல்ல. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப கூட்டுறவு சொசைட்டின்னு சொல்லி ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கும்ல. என்னன்னா, விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா, நெறைய நிலத்த வந்து பாத்தீங்கன்னா, கூட்டா சேர்ந்து விவசாயம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? முதலீடு போறது, அதுக்கான இதெல்லாம் போட்டு கூட்டா போட்டு விவசாயம் பண்ணி, அதுல கிடைக்கிற வருவாய பகிர்ந்து கொள்வாங்க. ஓகேங்களா? அதுதான் கூட்டுறவு விவசாயம். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, பெரிய அளவுல போகல. ஏன்னா விவசாயிகளுக்குள்ள பெரிய சண்டைலாம் வந்திருக்கு. சரி யாரு முதலீடு போடுறது? யாரு வந்து பாத்தீங்கன்னா, அதிகமான முதலீடு போடுறது? அப்படிங்கிற நெறைய பிரச்சனை எல்லாம் வந்திருக்கு. அதே மாரி வருவாய பிரிச்சுக்கிறதெல்லாம் பிரச்சனை வந்ததுனால, இந்த பெரிய அளவுல அப்போதைக்கு போகல. பட் ஆனா இத வச்சு வந்த பேங்க் வந்து நல்லா போச்சு. ஓகேங்களா? அடுத்தது. நில சீர்திருத்தங்கள் முடிஞ்சது. அடுத்த பார்ட் வந்து பாத்தீங்கன்னா, வேளாண்மை. ஓகேங்களா? சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்தியால வேளாண்மை எப்படி இருந்துச்சு? ஏன்னா எக்கனாமிக்க பொறுத்தவரைக்கும் அது போதும். ஓகேங்களா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா, சுதந்திரத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு அரசு படிப்பீங்கல்ல. அப்ப நீங்க அப்படி படிச்சீங்க. சுதந்திரத்துக்கு அப்புறம் மட்டும் நம்ம எக்கனாமிக் பேஸ்ல பாத்துக்கலாம். ஓகேங்களா? வேளாண்மை. ஓகேங்களா? வேளாண்மை ஏன் வந்து பாத்தீங்கன்னா, முக்கியம்னு சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வறுமை ஒழிப்பு. ஓகேங்களா? வறுமைனா என்னன்னா, உங்களுக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம் இல்லாம தான் வறுமைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான உணவே இல்லைன்னா, எப்படி இருக்கும்? அதுக்கு தான் வேளாண்மை வந்து பாத்தீங்கன்னா, முக்கிய பங்காற்றும். ஓகேங்களா? வறுமை ஒழிப்பு.
அடுத்து வேலை வாய்ப்பு, ஓகேங்களா? அடுத்து வேலை வாய்ப்பு உருவாக்கம், நாட்டோட ஜிடிபியில வந்து பாத்தீங்கன்னா பங்களிப்பு, ஓகேங்களா? இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விவசாயம், வேளாண்மை வந்து பாத்தீங்கன்னா முக்கிய ஒரு துறையா இருக்கு, ஓகேங்களா? இந்தியால வந்து பாத்தீங்கன்னா வெறும் 17% மட்டும்தான் ஜிடிபியில கான்ட்ரிபியூஷன் ஆகுது. இப்ப சொல்றேன், ஓகேங்களா? இப்பத்தியோட நிலைமையில. பட் ஆனா 50%க்கு மேல தொழிலாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துல தான் இருக்காங்க. வெறும் 17% வருமானம் கொடுக்கறதுல 50%க்கு அதிகமான தொழிலாளர்கள் இருக்காங்க, ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா வேலையின்மையில வந்து பாத்தீங்கன்னா மறைமுக வேலையின்மைன்னு படிப்போம், ஓகேங்களா? அதை அப்ப நான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப நீங்க தெரிஞ்சுக்கங்க, ஓகேங்களா? வேளாண்மைங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான துறையா இருக்கு, ஓகேங்களா? ஓகே. இப்ப நம்ம விவசாயம்னா எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். வெறும் வெறும் என்ன சொல்றது? விவசாயம்னா உணவு உற்பத்தி பண்றது. இப்ப நெல்லு போட்டு விதைச்சு நம்ம அறுவடை பண்ணா அதான் விவசாயம். ஓகேங்களா? அது மட்டும் இல்ல. விவசாயம்னா நீங்க கால்நடை வளர்த்தாலும் அது விவசாயத்துக்கு கீழ தான் வரும். ஓகேங்களா? அதனால தான் ஒரு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நான் கீழ குடுத்திருக்கேன். உணவு தானியங்கள் உற்பத்தி பண்றது, எண்ணெய் எண்ணெய் விதைகள், ஓகேங்களா? எண்ணெய் வித்துக்களான இந்த நிலக்கடலை, மற்ற பயிர்கள் நீங்க உற்பத்தி பண்றது, அதுவும் விவசாயம் சார்ந்தது தான். ஓகேங்க. விவசாயம் மற்றும் அது சார்ந்தது தான். கால்நடை வளர்ப்பு, தோட்டப்பயிர், ஓகேங்களா? இந்த தேநீர், காப்பி, ரப்பர் இந்த தோட்டப்பயிரும் விவசாயம் சார்ந்தது தான். தோட்டக்கலை, தோட்டப்பயிர்னா தேநீர், காப்பி, ரப்பர். தோட்டக்கலைன்னு வந்தா பழங்கள், காய்கறிகள் உற்பத்தி, ஓகேங்களா? கன்ஃப்யூஸ் ஆகிக்க வேணாம். ஃபர்ஸ்ட் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்தியா ஒரு வேளாண்மை நாடு, ஓகேங்களா? அதாவது விவசாய நாடு. பட் ஆனா இந்தியாவில் அவ்வளோ உற்பத்தி இல்லை. அதுக்கான நிறைய ரீசன்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழமையான முறையில தான் விவசாயம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, ஓகேங்களா? இப்ப ரீசெண்டா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிராக்டர்லாம் கொண்டு வரும். அப்பெல்லாம் வெறும் பாத்தீங்கன்னா மாடு வச்சு உழுது அப்படிதான். அதுக்கான ப்ராசஸும் அதிகமா இருக்கும். ரொம்ப ரொம்ப பழமையான முறை, ஓகேங்களா? தண்ணி இறைக்கிறது கூட இந்த மாடுகளை வச்சுதான் இறைச்சிட்டு இருப்பாங்க, ஓகேங்களா? அவ்வளவு பழமையான முறைகளை தான் இந்திய விவசாயம் நடைபெற்றுட்டு இருந்துச்சு, ஓகேங்களா? அதனால என்ன ஆச்சுன்னா 1940 இந்த ஆங்கிலேயர்கள் பின்பற்றிய சுரண்டல் கொள்கையினாலும் இந்தியா வந்து ஏழை நாடா ஆக்கப்பட்டுச்சு, ஓகேங்களா? 1947 சுதந்திரத்தப்ப நம்ம உணவு தானியத்துக்காக பிற நாடுகளை வந்து சார்ந்து இருக்க வேண்டிய நிலைமையில இருந்துச்சோம். நம்ம நிறைய நாட்டுல இருந்து உணவு தானியங்களை இறக்குமதி பண்ணியிருக்கோம். அமெரிக்கால இருந்து பண்ணியிருக்கோம், சீனால இருந்து நம்ம உணவு தானியங்களை இறக்குமதி பண்ணியிருக்கோம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இப்படியே இருக்கும்போது 1962ல சீனா போர் ஏற்படுது, ஓகேங்களா? இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் ஏற்படுது. அதுல ஆனா சீனா தான் ஜெயிச்சிடுறாங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1965லயும் மறுபடியும் இன்னொரு போர் வருது. அப்ப பாகிஸ்தானோட நமக்கு போர். ஆனா நம்ம அப்ப ஜெயிச்சிடறோம், ஓகேங்களா? நம்ம இந்தியா ஜெயிச்சிடறோம், ஓகேங்களா? இந்த 2 போர்னால ஏற்பட்ட விளைவுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 பஞ்சங்கள் வருது. தொடர்ச்சியா 2 ஆண்டு பஞ்சம். 1965லயும் 1966லயும் வந்து தொடர்ச்சியான 2 பஞ்சங்கள் வந்து ஏற்படுது, ஓகேங்களா? இத பார்த்த இந்திய அரசாங்கம் சரி ஓகே, இதுக்கு மேல இப்படி இருந்தா இன்னும் நம்ம பஞ்சத்துக்கு போவோம், வறுமை தான் அதிகரிக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா பசுமை புரட்சின்னு ஒண்ணு கொண்டு வராங்க, ஓகேங்களா? பசுமை புரட்சி, ஓகேங்களா? இது வந்து வெளிநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மன் போலாக் அப்படிங்கிறது வந்து நடைமுறைப்படுத்தின ஒரு முறைய இந்தியாவுல எம்.எஸ். சுவாமிநாதன், அது பின்னாடி நான் உங்களுக்கு டீட்டெயிலாம் கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பசுமை புரட்சினா என்னன்னு தெரிஞ்சுட்டு அவங்கள பத்திலாம் படிச்சுக்கலாம், ஓகேங்களா? இந்தியாவுல எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா செயல்படுத்தியிருப்பாங்க, ஓகேங்களா? இந்த பசுமை புரட்சியை. இந்த பசுமை புரட்சியில அப்படி என்னன்னா அதிக விளைச்சல் தரும் விதைகள், ஓகேங்களா? பாரம்பரிய விதைகளுக்கு பதிலா அதிகமா விளைச்சல் கொடுக்குறேன், ஓகே, விதைகளை வந்து பயிரிடுறாங்க. ரசாயன உரங்கள் அதிகமா பயன்படுத்துறாங்க. நீர் பாசனம், ஓகேங்களா? அதிக தண்ணி பண்றது. பூச்சிக்கொல்லிகள், ஓகேங்களா? களைக்கொல்லி இதெல்லாம் அதிகமா யூஸ் பண்றது. எளிதாக கடன் வழங்கும் முறைகள், ஓகேங்களா? விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் பண்றதுக்கு ஈஸியா கடன் வழங்குற மாதிரி. அடுத்தது கிடங்கு வசதிகள், ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி. ஆனா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு. ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பல பஞ்சாயத்துகள்லயும் கிராமங்கள்லயோ இல்ல அப்படிங்கிற மாதிரி, ஓகேங்களா? சந்தைப்படுத்தல் மற்றும் விநியோகத்தில் இதுல எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்றாங்க, ஓகேங்களா? முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த 4ம் சொல்லுவாங்க. அதிக விளைச்சல் தரும் ஹை ஈல்டு வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ், ஓகேங்களா? விதைகள். அடுத்து ரசாயன உரங்கள், நீர்ப்பாசனம், இந்த பூச்சிக்கொல்லி களைக்கொல்லியை வந்து பயன்படுத்துது. அதுக்கு முன்னாடி எல்லாம் பெருசா இந்திய விவசாயிகள் வந்து பூச்சிக்கொல்லி களைக்கொல்லி எல்லாம் பயன்படுத்தல, ஓகேங்களா? இந்த பசுமை புரட்சி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இதோட பயன்பாடு அதிகமாயிருச்சுது, ஓகேங்களா? அடுத்தது பசுமை புரட்சி. பசுமை புரட்சின்னு கேட்டா நீங்க 1966ல சொல்லுங்க. ஏன்னா கடைசியா 3 திட்டம் போட்டிருப்பாங்க. கடைசி திட்டம் வந்து 1966, 67 காலகட்டத்திலாம் போட்டிருப்பாங்க, ஓகேங்களா? இப்ப பசுமை புரட்சின்னு கேட்டா நமக்கு 1966, ஓகேங்களா? அது வந்து 3 கட்டமா செயல்படுத்துனாங்க, ஓகேங்களா? இந்த திட்டங்கள் வந்து செயல்படுத்துறதுக்கான வகுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா எம்.எஸ். சுவாமிநாதன். அதனாலதான் நம்ம அவரை பசுமை புரட்சியின் தந்தை, இந்திய பசுமை புரட்சியின் தந்தைன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி பசுமை புரட்சியின் தந்தைன்னு சொல்லி நார்மன் போலாக்கு சொல்லுவாங்க.
ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல அவர் தான் பசுமை புரட்சியை செயல்படுத்திருப்பாரு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் தீவிர விவசாய மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேங்களா? இதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இப்போ ஒரு இதை கொண்டு வராங்கன்னா உடனே எல்லா பக்கமும் செயல்படுத்தி பார்த்திருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரியா அதாவது ஒரு சாம்பிளா சில இடத்த தேர்வு செஞ்சு அங்க வந்து அந்த மாதிரி விவசாயம் பண்ணி பார்ப்பாங்க. அது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனா அதுக்கப்புறம் இந்தியா ஃபுல்லா கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? மேபி எதுவும் விபரீதம் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அப்படி ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா 7 மாவட்டங்களை செலக்ட் பண்றாங்க. அதுல தமிழ்நாட்டுல செலக்ட் பண்ண மாவட்டம் தான் தமிழகத்தின் நெற்களஞ்சியம் சொல்லப்படுற தஞ்சாவூர் மாவட்டம். ஓகேங்களா? எப்பன்னா 1961. ஓகேங்களா? அங்க என்ன பண்றாங்கன்னா இது மாதிரி அதிக விதைகள், அதிக வீரிய விதைகள், இந்த மாதிரி ரசாயன உரங்கள், நீர்ப்பாசனம், களைக்கொல்லி, பூச்சிக்கொல்லி அதெல்லாம் செயல்படுத்தி ஒரு குறிப்பிட்ட அளவுல விவசாயம் பண்ணி பாக்குறாங்க. அவங்க நினைச்சதை விட பெரிய அளவுல ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அதனால என்ன பண்றாங்கன்னா இதை மேலும் விரிவுபடுத்துறாங்க. ஓகேங்களா? தீவிர விவசாய மேம்பாட்டு திட்டம் சொல்லி செயல்படுறாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்தை விரிவுபடுத்துறாங்க. தீவிர வேளாண் பகுதி திட்டம் சொல்லி சொல்லுவாங்க. இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர் ஏரியா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இப்ப வந்து 7 மாவட்டம் தான் செலக்ட் பண்ணாங்க. இப்ப மாநிலத்துக்கு ஒரு மாவட்டம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி விரிவுபடுத்துறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது நல்ல ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 2 மில்லியன் ஹெக்டேர்ல ஆரம்பிச்சது 70 மில்லியன் ஹெக்டேரா போயிருச்சு. ஓகேங்களா? 20 லட்சத்துல இருந்து 7 கோடி ஹெக்டேர் வந்து செயல்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த பசுமை புரட்சியோட மிகப்பெரிய வெற்றினே சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற நிலங்களை 40% வந்து பாத்தீங்கன்னா வந்து கவர் பண்ணுச்சு. ஓகேங்களா? அதனால மிகப்பெரிய அளவுல இந்த பசுமை புரட்சி வந்து வெற்றி அடைஞ்சிச்சு. ஓகேங்களா? அதனால இந்தியா வந்து பாத்தீங்கன்னா குறுகிய காலத்திலேயே உணவு பற்றாக்குறை நாட்டில இருந்து உணவு உபரி உள்ள நாடா மாறிடுச்சு. ஓகேங்களா? இந்த அதுக்கு முக்கிய காரணமா இருந்தவர் பாத்தீங்கன்னா இந்திய பசுமை புரட்சியோட தந்தைன்னு சொல்லப்படுற எம்.எஸ். சுவாமிநாதன். அவர் ரீசெண்டா கூட இறந்திருப்பாரு. ஓகேங்களா? ரீசெண்டா லாஸ்ட் டிசம்பர்ல தான் இறந்திருப்பாரு. சோ அவரை பத்தியான கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான அதிக சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ அவரை பத்தி நீங்க படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. அவர் கொண்டு வந்த பசுமை புரட்சியும் கேட்கலாம். ஓகேங்களா? ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல பாத்தீங்கன்னா அவர் இறந்திருக்காரு. அவரை பத்தியான பேச்சுக்கள் வந்து அதிகமா இருக்கும். அப்ப கொஸ்டின் எடுக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவரை பத்தியான பேச்சுக்கள் அதிகமா வரும்போது சரி ஓகே அவரை பத்தியான கொஸ்டின் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது அதிக மகசூல் திட்டம். இதுல 3வது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இடத்துல பண்ணிருப்பாங்க. அடுத்து வந்து எல்லா இடத்துலயும் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் பண்ணிட்டு இருந்த விவசாயத்தை வருஷத்துக்கு 2 டைம் 3 டைம் அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்றாங்க. சோ அதனால இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உணவு உற்பத்தி ஆகுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஊடு பயிர் அதாவது பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயிர் வளர்த்துட்டு இருப்பாங்க. அந்த பயிருக்குள்ளே இன்னொன்னு. ஓகேங்களா? அதாவது என்னன்னா சொல்லுவாங்கன்னா இப்ப ஒரு பயிர் இப்ப நிலக்கடலை போடுறாங்கன்னா நிலக்கடலைக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா வெங்காய செடி நடுறது. ஓகேங்களா? அது மாதிரி 2, 3 பயிர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல பண்றதா ஊடு பயிர்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுவும் பண்ண ஆரம்பிச்சதுனால இன்னும் பல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெவலப் ஆக ஆரம்பிச்சது. ஓகேங்களா? முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து தானியத்துக்கு தான் கான்சென்ட்ரேட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? மத்த எந்த இதை விட உணவு தானியங்களுக்கு தான் இவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த பசுமை புரட்சியோட விளைவுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா பயிர் உற்பத்தி வந்து அதிகரிக்கு. ஓகேங்களா? நமக்கு தெரிஞ்சது நம்ம உணவு பற்றாக்குறையில இருந்து அதிகமா போயிருக்கோம். நிறைய பயிர்கள் வந்து உற்பத்தி ஆயிருக்கு. ஓகேங்களா? தண்ணீர் அடைஞ்சிட்டோம். ஓகேங்களா? உணவு தானியங்களோட தனிநபர் நிகர இருப்பு வந்து அதிகரிச்சு. ஓகேங்களா? முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு நபருக்கு 1 கிலோ அரிசி தான் இருந்துச்சுன்னா இப்ப 3 கிலோ அரிசி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஒரு நபருக்கான கிடைக்கிற உணவு தானியங்களோட இருப்பு அதிகரிச்சிருச்சு. ஓகேங்களா? விவசாய உற்பத்திக்கு திறன் மேம்பாடு. ஓகேங்களா? விவசாயம் வந்து உற்பத்தி திறன் அதிகரிச்சிருச்சு. அதே சேம் டைம் வருமானம் அதிகரிச்சிருக்கு. ஓகேங்களா? விவசாயம் சார்ந்த தொழிலகங்கள் அதிகரிப்பு. ஓகேங்களா? இப்ப என்னன்னா நாம கம்மியா அரிசி கம்மியா கோதுமை அரிசி எல்லாம் அறுவடை பண்ணும்போது இவ்வளோ அரிசி அரைக்கும் ஃபேக்டரி தான் இருந்திருக்கும். கோதுமை அரைக்கிற ஃபேக்டரிலாம் இவ்வளவுதான் இருந்திருக்கும். பட் ஆனா அதுவே 3 மடங்கு ஆகும்போது ஃபேக்டரி அட்லீஸ்ட் 2 மடங்காவது ஆயிருக்கும்ல. அது சார்ந்த தொழிலகங்களும் அதிகரிச்சிருக்கும்ல. இப்ப பால் அதிகமா உற்பத்தி ஆனா பால் சார்ந்த பொருட்கள் தயாரிக்கிற தொழிற்சாலையும் அதிகமாகும்ல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப உணவு தானியங்கள் உற்பத்தி ஆனதுனால அது சார்ந்த இயங்குற தொழிலகங்களும் அதிகரிச்சிருக்கு. ஓகேங்களா? அதனால வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு மக்களுக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பசுமை புரட்சியோட பாசிட்டிவான விளைவுகளா சொல்றாங்க. ஓகேங்களா? அதுவும் இல்லாம பசுமை புரட்சியோட சிக்கல்கள் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சில சிக்கல்களும் இருக்கு. ஓகேங்களா? உணவு அல்லாத தானியங்கள் பாத்தீங்கன்னா வெளியேறின. ஓகேங்களா? இன்னும் நம்ம பாத்தீங்கன்னா பருப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து தான் இது பண்ணிட்டு இருக்கோம். ஓகே அப்பெல்லாம் மெயினா போக்கஸ் பண்ணது அரிசி, கோதுமை. ஓகேங்களா? அந்த 2 தானியத்துக்கு தான் போக்கஸ் பண்ணிருப்பாங்க. சோ மத்த தானியங்கள் எதுவும் போக்கஸ் பண்ணாதனால சில தானியங்களோட இன்னும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பற்றாக்குறையா இருக்கும். ஓகேங்களா? இந்த இப்ப சொன்ன சிறுதானியங்கள் சொல்றாங்கல்ல அந்த சிறுதானியங்களை இன்னும் நம்ம பற்றாக்குறையில தான் இருந்திருக்கும். பட் ஆனா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்கு. ஓகேங்களா?
பிராந்திய ஏற்றத்தாழ்வுகள். ஓகேங்களா? இந்த பசுமை புரட்சியும் செயல்படுத்தல பாத்தீங்கன்னா, இந்த பஞ்சாப், ஹரியானா பகுதியில நல்ல வெற்றி அடைஞ்சுச்சு. இந்த இந்த ஏன்னா, அந்த வட மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா, தண்ணி அதிகமா இருக்கிற மாநிலங்கள்ல நல்ல வெற்றி அடைஞ்சது. ஓகேங்களா? பட் ஆனா இங்க தமிழ்நாடு அந்த மாரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, அ வெற்றி பெற்றாலும் வட மாநிலங்கள்ல பெற்ற வெற்றிய தென் மாநிலங்கள்ல பெறல. ஓகேங்களா? அதனால பிராந்திய ஏற்றத்தாழ்வு உருவாச்சு. அதே மாரி பாத்தீங்கன்னா, இந்த இப்ப இருக்குங்கல்ல நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல அங்க வந்து பசுமை புரட்சி கொண்டே போகல. சோ அதனால அந்த மாநிலங்கள் இன்னும் பின்தங்கி நிலையிலே இருக்கு. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா, பிராந்திய ஏற்றத்தாழ்வுகள் உருவாக ஒரு ரீசனா அமையுது. ஓகேங்களா? சில மாநிலங்கள் நல்லா முன்னேறதுக்கும், சில மாநிலங்கள் முன்னேறாம இருக்கிறதுக்கும் இந்த பசுமை புரட்சி ஒரு ரீசனா இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதே மாரி வந்து விவசாயிகளுக்கு இடையான வேறுபாடு. ஓகேங்களா? இதுல வந்து பேசா பாத்தீங்கன்னா, சிறு விவசாயிகளுக்கும், பெரு விவசாயிகளுக்கும் பெரிய வேறுபாடு இருந்துச்சு. ஓகேங்களா? பெரு விவசாயிகள் பாத்தீங்கன்னா, இந்த பசுமை புரட்சியினால அதிக லாபம் எடுத்தாங்க. பட் ஆனா சிறு விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பசுமை புரட்சிய வந்து செயல்படுத்த முடியல. ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, சின்ன அளவிலான தானே நிலம் இருந்துச்சு. ஓகேங்களா? கம்பேர் வித் பெரிய விவசாயிகள் பண்ண லாபத்த சிறு விவசாயிகள் பண்ண முடியல. இதுவும் வந்து விவசாயிகளுக்கு இடையான வேறுபாட ஏற்படுத்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா, முக்கியமான இன்னொரு டிராபேக் பாத்தீங்கன்னா, ரசாயனங்கள் வந்து அதிகப்படியான நுகர்வு. ஓகேங்களா? அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா, மண்ணோட வளம் வந்து குறைய ஆரம்பிச்சது. ஓகேங்களா? இந்த ரசாயனங்களோட அதிகப்படியான நுகர்வுனால. ஓகேங்களா? அடுத்து வந்து நீர் நுகர்வு. ஓகேங்களா? நார்மலா நம்ம இந்திய பாரம்பரிய ரகங்கள் பாத்தீங்கன்னா, கம்மியான அளவுல தான் அந்த பயிருக்கு வந்து தண்ணி எடுத்துக்கும். பட் ஆனா இந்த அதிக அ வி வீரியம் கொண்ட விதைகள் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது அதிக விளைச்சல் தர வீரிய விதைகள் என்ன பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா, நெறைய அளவிலான தண்ணிய வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சது. ஓகேங்களா? வட மாநிலங்கள்ல இந்த வற்றாத நதிகள் இருக்கு. கங்கை அந்த மாரி இருக்கிற பிளேஸஸ்ல பிரச்சனை இல்ல. ஓகேங்களா? பட் ஆனா இந்த நதிகள் இல்லாத இந்த பஞ்சாப், ஹரியானா அந்த மாரி பிளேஸ்லயும், தமிழ்நாடு பிளேஸ்லயும் ரொம்ப ரொம்ப பட்டாங்க. ஏன்னா தண்ணி பற்றாக்குறையினால. ஓகேங்களா? அதனால பஞ்சாப், ஹரியானா பகுதிகள்ல இருந்து என்னாச்சுன்னா, நிலத்தடி நீர் ரொம்ப 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 கீழ போயிருச்சு. ஓகேங்களா? ஏன்னா தண்ணி எடுத்து எடுத்து விவசாயத்துக்கு பஞ்சாப், ஹரியானா பகுதியில நிலத்தடி நீர் ரொம்ப அளவுல பாதிப்படைஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மண் மற்றும் பயிர் உற்பத்தியில பாதிப்புகள் ஏற்பட்டுச்சு. ஓகேங்களா? சொன்ன மாரி அந்த ரசாயன அதிகமா பயன்படுத்துனதால மண்ணோட வளம் பாதிப்படைஞ்சது. அதே மாரி பயிர் உற்பத்தியும் பாதிப்படைஞ்சது. ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, முக்கியமானது உடல்நல அபாயங்கள். சரிங்களா? ரசாயனம் அதிகமா யூஸ் பண்ணதுனால, அப்ப எந்த எஃபெக்ட்டும் தெரியல. காலப்போக்குல போக போக மனிதர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, பலவிதமான நோய்கள் உண்டாக காரணமா இருந்துச்சு. ஓகேங்களா? இந்த அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னா, எல்லாரும் இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் அப்படின்னு சொல்லி இப்ப வந்து குரல்கள் வந்துட்டு இருக்கு. அரசாங்கம் அதுக்கான திட்டங்கள தீட்டிருக்காங்க. ஓகேங்களா? பி பிஎம் ஆஷா திட்டம் திட்டங்கள் வந்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது பசுமை புரட்சி வந்து பார்த்துட்டோம். இந்த பசுமை புரட்சி யாரெல்லாம் கொண்டு வந்தாங்க? அத கொண்டு வந்த முக்கியமான காரணம்னு சொல்லி இப்ப பார்ப்போம். ஓகேங்களா? வில்லியம் காய்டு. யார் இந்த வில்லியம் காய்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ட் இருக்குல்ல, கிரீன் ரெவல்யூஷன் அதாவது பசுமை புரட்சி அப்படிங்கிற வார்த்தைய முதல்ல பயன்படுத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வில்லியம் காய்டு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நார்மன் போலாக். நான் அப்பவே சொல்லிட்டேன். பசுமை புரட்சியோட தந்தைன்னு சொல்லுவாங்க. இந்திய பசுமை புரட்சியோட தந்தை எம்.எஸ். சுவாமிநாதன். பசுமை புரட்சியோட தந்தை நார்மன் போலாக். ஓகேங்களா? 1970ல இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா, நோபல் பரிசு இதுக்காக குடுத்திருக்காங்க. அமைதிக்கான நோபல் பரிசு. ஓகேங்களா? நார்மன் போலாக். இதுவும் கேட்டிருக்காங்க. டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின். அடுத்து எம்.எஸ். சுவாமிநாதன். ஓகேங்களா? இவரு தான் இந்தியாவுல பசுமை புரட்சிய செயல்படுத்தியிருப்பாரு. நம்ம பார்த்திருப்போம்ல. ஃபர்ஸ்ட் 7 டிஸ்ட்ரிக்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 2 மில்லியன் ஹெக்டேர்ல இருந்து 70 மில்லியன் ஹெக்டேரா மாத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதிக மகசூல் தர திட்டங்கள் வந்து போட்டிருப்பாங்க. இந்த திட்டங்கள்லாம் வடிவமைச்சதும், செயல்படுத்துவதும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எம்.எஸ். சுவாமிநாதன். இவர் ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா இறந்திருப்பாரு. ஓகேங்களா? இவர் தான் இந்திய பசுமை புரட்சியோட தந்தைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து வந்து சுப்பிரமணியம். இவரு வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய பசுமை புரட்சியோட கட்டிடக் கலைஞர், ஆர்க்கிடெக்ட் சொல்லுவோம். ஏன்னா, இவரும் ஒரு தமிழ்நாட்ட சார்ந்தவர் தான். ஓகேங்களா? அ இவரு வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப உணவு மற்றும் விவசாய அமைச்சரா இருந்திருப்பாரு. ஓகேங்களா? சாரி. ஓகேங்களா? சுப்பிரமணியம் பார்த்தீங்கன்னா, உணவு மற்றும் விவசாய அமைச்சரா இருந்திருப்பாரு. ஓகேங்களா? அதனால இவர என்ன சொல்லுவோம்ன்னு பார்த்தீங்கன்னா, பசுமை புரட்சியோட ஆர்க்கிடெக்ட் கட்டிடக் கலைஞர் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணியன் தான் சொல்லுவோம். இதெல்லாம் மேபி கொஸ்டினா கேட்கலாம். அதனால எடுத்திருக்கேன். ஓகேங்களா? நீங்க முக்கியமா எம்.எஸ். சுவாமிநாதன் பத்தி தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து வெண்மை புரட்சி. ஓகேங்களா? இந்தியால வெண்மை புரட்சி வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் வர்கீஸ் குரியன் அதாவது குஜராத்தை சேர்ந்தவர். அவரோட சிந்தனையில தோற்றுவிக்கப்பட்டது தான் இந்த வெண்மை புரட்சி. வெண்மை புரட்சினா வந்து பால் உற்பத்தியை அதிகப்படுத்துறது தான். ஓகேங்களா? அதனால வெண்மை புரட்சியோட தந்தைன்னு சொல்லி யார சொல்லுவாங்கன்னா, டாக்டர் வர்கீஸ் குரியன் சொல்லி சொல்லுவாங்க.
இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா குஜராத் கூட்டுறவு பால் சந்தைப்படுத்துதல், அதாவது ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா விவசாயிகள் இருந்து பாலை கலெக்ட் பண்ணி அது மொத்தமா இன்னொருத்தருக்கு விக்கிறது, இல்லைன்னா அரசாங்கத்துக்கு கொடுக்கறது. ஓகேங்களா, அதை சார்ந்த பொருட்கள் தயாரிக்கிறது, அது மாதிரி விஷயங்களை ஈடுபடுத்திருந்தாங்க. ஓகேங்களா, அதான் குஜராத் கூட்டுறவு பால் சந்தைப்படுத்தல் கூட்டமைப்பு லிமிடெட் மற்றும் தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்டான நிறுவனங்கள். அதனால என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து இந்தியா வந்து உலக அளவுல பால் உற்பத்தியில முதன்மை நாடா இருக்கு. அது மட்டும் இல்லாம பல நாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்றுமதியும் பண்ணுது பால் மற்றும் பால் சார்ந்த உற்பத்தி பொருட்களை. ஓகேங்களா, மொத்தமா பாத்தீங்கன்னா 22% இந்திய பால் உற்பத்தி. ஓகேங்களா, உலக அளவுல 100 லிட்டர் பால் உற்பத்தி ஆச்சுன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவில மட்டும் 22 லிட்டர் உற்பத்தி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து வெண்மை புரட்சி வந்து பாத்தீங்கன்னா NDDP, அதாவது தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியத்தெல்லாம் தொடங்கியிருப்பாங்க. ஓகேங்களா, பின்னால இந்த குஜராத் கூட்டுறவு லிமிடெட் இருக்குங்களா, அமுல்னு மாறுது. ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஆவின்னு சொல்லுவாங்க. இங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நந்தினி பால்னு சொல்லி இருக்கும். ஓகேங்களா, கர்நாடகத்துல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரால பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா, ஸ்ரீ விஜயான்னு ஒண்ணு இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களும் ஒவ்வொரு விதமான பெயர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டுறவு பால் சந்தை வந்து உற்பத்தி பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து நோக்கம். என்ன நோக்கம்னா உங்களுக்கு சிம்பிளா தெரியும். ஏன் வெண்மை பிரிச்சுக்கணும்னா பால் உற்பத்தி அதிகரிக்கணும், கிராமப்புறத்தினால அதனால வருமானம் அதிகரிக்கும். ஓகேங்களா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நுகர்வோருக்கு நியாயமான விலை கிடைக்கும். ஓகேங்களா, இப்ப ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா வித்தாங்கன்னா அவங்க அவங்க ரேட்டு போட்டு விற்பாங்க. ஓகேங்களா, மொத்தமா வாங்கி இருக்கிறதுனால ஒரு நியாயமான விலையில கிடைக்கும். ஓகேங்களா, அதனாலதான் எல்லாரும் ஆவின் பாலை வந்து அதிகமா விரும்பி வாங்குவாங்க. ஏன்னா ஆவின் பால் வந்து பாத்தீங்கன்னா கம்மியான விலையில நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆவின் பால் எல்லாரும் சூஸ் பண்றதுக்கான ரீசன் அதுதான். அப்படியே சொன்ன மாதிரி உலக உற்பத்தியில வந்து பாத்தீங்கன்னா 22%, 100 லிட்டர் உற்பத்தி ஆனா உலக அளவுல 22 லிட்டர் வெறும் இந்தியாவில மட்டும் உற்பத்தி ஆகுது. உலகோட மிகப்பெரிய பால் உற்பத்தியாளரா இந்தியா மாறிடுச்சு இந்த வெண்மை புரட்சினால. ஓகேங்களா, பெருசா அளவுல இல்ல, தெரிஞ்சுக்கங்க. அடுத்து இந்த புக்ல இருக்கு. ஓகேங்களா, புக்ல இருக்க மாதிரியே படிச்சுக்கலாம் சொல்லிட்டு தான் இதை நான் எடுத்தேன். ஓகேங்களா, என்னன்னு பாத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் மேல இருந்து கொண்டு வந்துடலாம். பசுமை புரட்சி அது நம்ம எல்லாம் பார்த்துட்டோம். வேளாண்மை மற்றும் உணவுதானிய உற்பத்தி. மேபி இது கூட நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். ஒரு வட்ட புரட்சி, மஞ்சள் புரட்சி, தங்க புரட்சின்னு கேட்டு அது என்ன அப்படின்னு கூட கேட்பாங்க. ஓகேங்களா, இது இது நீங்க மனப்பாடம் பண்ணிட்டு அவசியம் இல்லை. ஒரு 2 டைம் 3 டைம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே என்ன வந்துடும். பசுமைனா என்ன, உணவு தானியம். வெண்மைனா பால். ஓகேங்களா, அது மாதிரி. நீல புரட்சினா மீன் உற்பத்தி அதிகரிக்குதா நீல புரட்சி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மஞ்சள் புரட்சினா எண்ணெய் வித்துக்கள். ஓகேங்களா, மஞ்சள் புரட்சினா எண்ணெய் வித்துக்களான உற்பத்தி அதிகரிக்கிறது தான் மஞ்சள் புரட்சி. ஓகேங்களா, தங்க புரட்சினா பழங்கள், ஆப்பிள். ஓகேங்களா, இதெல்லாம் உற்பத்தி பண்றது. தங்க இலைனா இன்னொன்னு டிஃபரெண்டா இருக்கும். தங்க புரட்சினா பழங்கள், ஆப்பிள். கருப்பு புரட்சினா பெட்ரோலியம் சார்ந்த பொருட்கள். ஓகேங்களா, அதே வெள்ளினா வெள்ளி புரட்சினா முட்டை உற்பத்தி அதிகப்படுத்துறது. ஓகேங்களா, வட்ட புரட்சி இது வந்து வட்ட புரட்சினா உருளைக்கிழங்கு. சிவப்பு புரட்சினா இறைச்சி மற்றும் தக்காளி. ஓகேங்களா, சாம்பல் புரட்சினா உரங்கள். ஓகேங்களா, நீங்க புக்ல இருக்கும். இது 11th புக்ல 205 நினைக்கிறேன். ஓகேங்களா, பேஜ் நம்பர் அங்க பாத்தீங்கன்னா இதுல இருக்கும். ஓகேங்களா, இதுல நீங்க எடுத்து ஒரு டைம் வாட்ச் விட்டுங்க. ஆனா இதெல்லாம் கொஸ்டின் பார்ட் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இளஞ்சிவப்பு புரட்சினா இறாலு. பழுப்பு புரட்சினா தோல் சார்ந்த பொருட்கள். ஓகேங்களா, இளஞ்சிவப்பு புரட்சினா இறால் உற்பத்தி. பழுப்பு புரட்சினா உங்களுக்கு தோல் சார்ந்த பொருட்கள் உற்பத்தி அதிகரிக்கிறது. ஓகேங்களா, இது இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுங்க. இது வந்து பேஸ்டான கொஸ்டின் கேட்டிருக்கோம் ஆல்ரெடி டிஎன்பிசில. ஓகேங்களா, இப்ப விவசாயத்தோட திட்டங்கள். ஓகேங்களா, இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் நம்ம கொஸ்டின் கேட்கலாம், வேளாண்மை ரிலேட்டடாகவும் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ அதனால விவசாயத்தோட பயிர் காப்பீட்டு திட்டங்கள் விவசாயிகளுக்காக இந்திய அரசாங்கம் கொண்டு வந்த முக்கியமான திட்டங்கள். ஓகேங்களா, நிறைய திட்டங்கள் எழுதியிருக்கேன். நீங்க அவ்வளவு திட்டம் படிக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா, இல்ல சார் நான் குரூப் 1 மெயின்ஸ் படிக்கணும், குரூப் 2 மெயின்ஸ் நான் படிக்கிறேன் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறீங்க, நான் கொடுத்த திட்டங்களை கூகுள்ல பார்த்து பிரீஃபா எழுதி வச்சுங்க உங்களுக்கு புரியுற மாதிரி. ஓகேங்களா, அடுத்து விவசாய பயிர் காப்பீட்டு திட்டங்கள். நமக்கு ப்ரிலிம்ஸ் பேஸ்ட்ல சில திட்டங்களே போதுமானது. அதாவது இப்ப ரீசெண்டா கொண்டு வந்த திட்டங்களே போதுமானதுதான். ஓகேங்களா, விவசாய பயிர் காப்பீடு திட்டங்கள். ஓகேங்களா, அதாவது விவசாய பயிர் காப்பீடுனா ஒண்ணு இல்ல, விவசாயம் வந்து பாத்தீங்கன்னா பயிர்றாங்க. இப்ப மழை வந்துச்சு அதனால விவசாய பயிர்கள் வந்து அழிஞ்சு போனாலோ, இல்ல இந்த என்ன சொல்றது வெட்டுக்கிளி அட்டாக்னு சொல்லி பண்ணாங்கல்ல, அந்த லோக்கஸ்ட் அட்டாக்னால விவசாய உற்பத்திக்கு ஏதோ பாதிப்பு அடைஞ்சாலோ, இல்ல இந்த தண்ணி இல்லாம விவசாய உற்பத்தி பாதிப்படைஞ்சாலோ உங்களுக்கு காப்பீடு வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதான் விவசாய காப்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அங்க என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்துருப்பாங்கன்னா,
விரிவான பயிர் காப்பீடு திட்டம் சொல்லி 1985 முதல்ல கொண்டு வந்திருப்பாங்க தேசிய அளவுல. ஓகேங்களா. அடுத்து வந்து தேசிய வேளாண் காப்பீடு திட்டம், ராஷ்டிரிய கிருஷ் பீமா யோஜனா. இதெல்லாம் ஹிந்தியோட இருக்கும். ஓகேங்களா. நீங்க அதுல வந்து ராஷ்டிரியனா தேசியன், ஓகேங்களா. கிருஷ்ணா வேளாண், வேளாண் சார்ந்தனாவே கிருஷ்ணன் வந்துடும். பீமானா காப்பீடு, ஓகேங்களா. யோஜனானா திட்டம். நமக்கு யோஜனான்னு ஒரு புக் வரும், ஓகேங்களா. யோஜனானா திட்டம், ஓகேங்களா. தமிழ்ல அந்த புக்கோட பேரு திட்டம். வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீடு திட்டம் 2007. தேசிய பயிர் காப்பீடு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 2013 மற்றும் 14, ஓகேங்களா. அடுத்தது பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா 2016. இதுதான் இப்ப ரீசெண்டா நடைமுறையில் இருக்கிற ஸ்கீம், ஓகேங்களா. இந்த ஸ்கீமை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு வச்சுங்க. ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்ல இந்த ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா என்ன எப்ப கொண்டு வந்தாங்க, எந்த அமைச்சுக்கும், ஓகேங்களா. விவசாயம் வந்து அந்த அமைச்சுக்கும். ஸோ அதை மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்டா பார்த்து வச்சுங்க, ஓகேங்களா. பெருசானா தேவையில்லை, ஓகேங்களா. ஜஸ்ட் உங்களுக்கு நான் ஸ்கீம் மட்டும் சொல்றேன். அடுத்து அரசாங்க திட்டங்கள், ஓகேங்களா. இது வந்து பயிர் காப்பீட்டுக்கான திட்டங்கள். மற்ற திட்டங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச ஆதரவு விலை, எம்எஸ்பின்னு சொல்லி சொல்லுவாங்க, மினிமம் சப்போர்ட் பிரைஸ். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப விவசாயிகள் விளைவிச்ச விளைபொருட்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவங்க உற்பத்தி பண்ண காசை விட கம்மியான காசுக்கு விற்காம அதிக காசுக்கு, அதாவது கொஞ்சம் லாபகரமா விற்கிறதுக்கு வந்து ஏற்பட்டதுதான் இந்த குறைந்தபட்ச ஆதரவு விலை. வெளி சந்தையில வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் உற்பத்தி பண்ண விலையை விட கம்மியான விலைக்கு வந்து போச்சுன்னா அந்த டைம்ல அரசாங்கமே மினிமம் சப்போர்ட் பிரைஸுக்கு அவங்களோட பொருட்களை வாங்கிப்பாங்க, ஓகேங்களா. அது வந்து பாத்தீங்கன்னா 3ஆ இருக்கு. விதைப்பதற்கு முன்னே, அதாவது நீங்க விளைச்சலுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து விலையை நிர்ணயிக்க மாட்டாங்க. நீங்க ஒரு நெல்லுனா மற்ற தானியங்கள் நீங்க போடும் போதே அதுக்கு இவ்வளவுதான் எம்எஸ்பி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகே, மொத்தமா 25 பொருளுக்கு எம்எஸ்பி வந்து இருக்கு, ஓகே. எம்எஸ்பி கொடுக்குறாங்க. இது வந்து எப்படின்னா 3ஆ பிரிப்பாங்க. ரெக்கமெண்டேஷன், பரிந்துரை, ஒப்புதல், அறிவிப்பு, ஓகேங்களா. இது வந்து 3ஆ பண்ணுவாங்க. இவ்வளவு கொடுக்கலாம், ஓகேங்களா. நெல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பிரைஸ் நம்ம கொடுக்கலாம் சொல்லி பரிந்துரை வந்து ஒரு குழு பண்ணுவாங்க. அந்த ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இது வந்து அதிகம், இல்ல இது ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி ஒப்புதல் கொடுக்கறது ஒரு குழு. அதுக்கப்புறம் இந்த ஒப்புதலை வந்து அறிவிக்கிறது இன்னொருத்தங்க, ஓகேங்களா. இது 3ஆ பிரிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஃபர்ஸ்ட் அப்படி யார் பரிந்துரை கொடுக்குறாங்கன்னா சிஏசிபின்னு சொல்லுவாங்க, விவசாய செலவுகள் மற்றும் விலைகளுக்கான குழுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பரிந்துரை கொடுக்கும், ஓகேங்களா. எம்எஸ்பிக்கு இப்ப அதான் நெல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு குவிண்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2000 கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு பரிந்துரை பண்றது வந்து 2000 கொடுக்கலாம் அப்படின்னு பரிந்துரை பண்றது இந்த சிஏசிபி, விவசாய செலவுகள் மற்றும் விலைகளுக்கான குழு, ஓகேங்களா. அந்த 2000 ஓகே, இல்ல இந்த 2000 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம், இல்ல ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி அதுக்கு, இல்ல இந்த 2000 ஓகே தான் அப்படின்னு சொல்லி ஒப்புதல் கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு, ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட், அறிவிப்பு பாத்தீங்கன்னா யார் அறிவிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலச்சங்கம் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த பயிருக்கு இவ்வளவுதான் எம்எஸ்பி அப்படின்னு சொல்றது, ஓகேங்களா. இப்ப பாத்தீங்கன்னா கரும்பு உட்பட 25 பயிருக்கு எம்எஸ்பி வந்து தராங்க, ஓகேங்களா. அந்த யூபிஎஸ்சில ஒரு டைம் கேட்டிருக்கான், ஓகேங்களா. யூபிஎஸ்சில வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நிறைய பயிர் கொடுத்துட்டு இந்த பயிர்ல எதெல்லாம் எம்எஸ்பி கீழே வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். யூபிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்கான், ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ல, ஓகேங்களா. ஒரு 4-5 பயிர் கொடுத்துட்டு இந்த பயிர்ல எம்எஸ்பி கீழே வர பயிர்கள் மட்டும் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். மொத்தமா 25 பயிர்கள் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கீழே வருது, ஓகேங்களா. அடுத்தது அடுத்து என்னென்ன திட்டங்கள்னு பாத்துக்கலாம். நிறைய திட்டங்கள் இருக்கு. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், நீங்க குரூப் 2 மெயின்ஸ், குரூப் 1 மெயின்ஸ் படிக்கிற ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா நான் சொன்ன திட்டங்கள்லாம் பார்த்து கொஞ்சம் விரிவா எழுதி வச்சுங்க, ஓகேங்களா. இல்ல சார் குரூப் 4 போகுதுன்னா நான் சொல்ற எல்லா திட்டங்களும் நீங்க படிச்சுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ரீசெண்டா, அதாவது இந்த அரசாங்கம் அமைச்சதுக்கு அப்புறம் ஒரு 2015 இருந்து இப்போ வரைக்கும் 2023 வரைக்கும் கொண்டு வந்த திட்டங்கள் என்னென்ன, விவசாயம் சார்ந்த என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, ஸோ அந்த திட்டம் எப்ப, அந்த திட்டம் எதை பத்தி, ஓகேங்களா, போதும், ஓகேங்களா. இதை மட்டும் படிச்சாவே உங்களுக்கு போதுமானது குரூப் 4 லெவலுக்கு, ஓகேங்களா. அடுத்தது பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா, ஓகேங்களா. எப்பனா 2015 கொண்டு வந்திருப்பாங்க, ஓகேங்களா. அடுத்தது இது வந்து என்னன்னா கிருஷி சிஞ்சாயி யோஜனாவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 10th புக்ல இருக்கும், ஓகேங்களா. 10th புக்ல ஆற்று பல்நோக்கு திட்டங்கள் சொல்லியிருப்பாங்க. அது கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்டி போட்டு கொடுத்திருப்பாங்க, ஓகேங்களா. இதுல வந்து பாத்தீங்கன்னா நாட்டுல இருக்கிற அனைத்து பகுதிக்கும் சிறந்த முறையில நீர் பாசனம், ஓகேங்களா. இந்த சொட்டு நீர் பாசனம் அது மாதிரி சிறந்த முறையில நீர் பாசனம் வந்து பண்ணணும், அதுக்குதான் இந்த திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, ஓகேங்களா. அடுத்து பரகத் கிருஷி விகாஸ் யோஜனா, ஓகேங்களா. இதுவும் 2015 கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா இயற்கை விவசாயத்தை ஆதரிக்கவும் ஊக்குவிக்கவும் கொண்டு வந்திருப்பாங்க. பரகத் கிருஷி விகாஸ் யோஜனா, ஓகேங்களா. இயற்கை விவசாயம்னா எதுவும் இல்ல, இப்ப பண்ற விவசாயத்துல இந்த ரசாயன பொருட்கள் எல்லாம் எதுவும் பண்ணாம பாரம்பரிய விதைகளை வந்து விதைச்சு பாரம்பரிய முறையில விவசாயம் பண்றதுதான்
இயற்கை விவசாயம். ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிசான் கடன் அட்டை திட்டம். இது வந்து 1998ல கொண்டு வந்தாலும் இப்பவும் இருக்கு. புக்லயும் மென்ஷன் பண்ணியிருக்கான். இந்த கொண்டு வரதுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி ஆர்வி குப்தா கமிட்டி. கிசான் கடன் அட்டை திட்டம். ஓகேங்களா. ஒவ்வொரு கமிட்டியும் நம்ம பின்னாடி நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா. இம்பார்ட்டனா இருக்கிற கமிட்டி வந்து சொல்றேன் பாத்துங்க. எல்லா கமிட்டியும் படிக்கணும் அவசியம் இல்ல. மேபி குரூப் 1 அந்த லெவல்ல படிக்கிறீங்க, அதை யூஸ் பண்ணிக்கங்க. குரூப் 1 குரூப் 2 லெவல்ல படிக்கிறீங்க. ஓகேங்களா. நான் குரூப் 4 படிக்கணும் உங்களுக்கு இதுவே போதும் தான். ஓகேங்களா. கிசான் கடன் அட்டை திட்டம் ஆகஸ்ட் 1998ல கொண்டு வந்திருப்பாங்க. கொண்டு வந்த கமிட்டி ஆர்வி குப்தா கமிட்டி. ஓகேங்களா. பிரதான் மந்திரி மத்தியசிய சம்பதா யோஜனா. மத்தியசினா ஓகேங்களா. மத்தியசினாவே மீனுன்னு அர்த்தம். ஓகேங்களா. மீன் சார்ந்ததுதான் மத்தியசியன்னு சொல்லுவாங்க. கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா 2020. அது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த 5 வருஷத்துக்குள்ள 2020ல இருந்து 25க்குள்ள அதாவது மீன் பிடித்துறையோட வளர்ச்சியை வந்து நிலையான வளர்ச்சியை வந்து அதிகப்படுது. நிலையான வளர்ச்சினா ஒவ்வொரு வருஷம் 2%, 2%, 2% இல்லைன்னா 4, 4, 4 அப்படின்னு சொல்லி ஒரு நிலையான வளர்ச்சியோட நிலையில புரட்சி கொண்டு வருது. ஓகேங்களா. அடுத்தது மண் ஆரோக்கிய அட்டை திட்டம். இது வந்து 2015ல கொண்டு வந்திருப்பாங்க. இந்த மண் ஆரோக்கிய திட்டம்னா என்னன்னா விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா உங்க மண்ணுல இந்த சத்துக்கள்லாம் இருக்கு, இந்த சத்துக்கள்லாம் இருக்கனால நீங்க இந்த பயிர்லாம் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி விவசாயிகளுக்கு அந்த தகவல் அளிக்கிறதா இந்த மண் ஆரோக்கிய அட்டை திட்டம். ஓகேங்களா. அடுத்து ஒருங்கிணைந்த வேளாண் சந்தைப்படுத்துதல் திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 2014ல கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது தேசிய மூங்கில் பணி. ஓகேங்களா. அதான் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான இல்லாத திட்டம். சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க. 2006, 7 தேசிய தோட்டக்கலை திட்டம் 2005, 6. ஓகேங்களா. நிலையான வேளாண்மைக்கான தேசிய திட்டம் வந்து 2010. அடுத்து இதை பார்த்து வச்சுங்க. இம்பார்ட்டன்ட் தேசிய கால்நடை மிஷன் 2014, 15. ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காலநிலை தாங்கும் வேளாண்மைக்கான தேசிய முன்முயற்சி வந்து 2011. அது என்ன காலநிலை தாங்கும் வேளாண்மைக்கான முன்முயற்சினா இப்ப எந்த காலநிலையிலும் நம்ம பயிர் போட்டா நம்ம பயிர்களுக்கு அஃபெக்ட் ஆகாத மாதிரி ஒரு விவசாயத்தை மேற்கொள்ளணும். காலநிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம விவசாயம் ஏற்படுத்தணும். ஓகேங்களா. இப்ப தண்ணி அதிகமா இருந்தா ஒரு விவசாயம், தண்ணி ரொம்ப கம்மியா இருந்தா ஒரு விவசாயம். நம்ம காலநிலைக்கு ஏத்த மாதிரி விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த காலநிலை தாங்கும் வேளாண்மைக்கான முயற்சி 2011ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது தேசிய காடு வளர்ப்பு திட்டம் 2000. ஓகேங்களா. அடுத்தது சமையல் எண்ணெய்களுக்கான தேசிய திட்டம் 2021. ஓகேங்களா. இது பார்த்து வச்சுங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 13, 14. ஏன்னா தேசிய காடு வளர்ப்பு திட்டம் இன்னும் இருக்கு. இன்னும் நடைமுறையில் இருக்கிற ஒரு திட்டம். அடுத்து சமையல் எண்ணெய்க்கான தேசிய திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 2021 ரீசெண்டா கொண்டு வந்த திட்டம். ஓகேங்களா. அதனால கேட்பாங்க சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா. சோ அதனால படிச்சு வச்சுங்க. ஓகேங்களா. அடுத்து பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி 2019. ஓகேங்களா. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா 3 தவணைகள்ல விவசாயிகளுக்கு 6000 கொடுப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு 6000, 2000, 2000, 2000 ஒரு 3 தவணையா கொடுப்பாங்க. இதான் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி உதவி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜெய் விக் ஹெதி போர்ட்டல். இது வந்து ஒரு போர்ட்டல். ஓகேங்களா. ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ரீசெண்டா கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஒரு போர்ட்டல்லாம் இப்பதான் கொண்டு வருவாங்க. ஓகேங்களா. இதுல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சிறு குறு விவசாயிகள் இருக்காங்கல்ல தாங்க உற்பத்தி பண்ண பொருட்களை அதாவது இயற்கை பொருட்களை நேரடியா நுகர்வோருக்கு விற்பனை செய்யறாங்க. ஓகேங்களா. ஃபார்மர் டு கஸ்டமர். ஓகேங்களா. ஃபார்மர் டு கன்சியூமர். ஓகேங்களா. நேரடியா உற்பத்தி பண்றதுக்கு இந்த போர்ட்டல் உதவும். ஜெய்விக் ஹெதி போர்ட்டல். ஓகேங்களா. அடுத்தது தேசிய தேனீ வளர்ப்பு மற்றும் தேன் திட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து கிசான் ரயில். கிசான் ரயில்னா ஒண்ணும் இல்ல விவசாய பொருட்கள் மட்டுமே எடுத்து போறதுக்கான ரயில் தான் கிசான் ரயில் சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா. 2020. இதுல நீங்க ரொம்பலாம் எல்லாம் பார்க்க வேணாம். ரீசெண்டா கொண்டு வந்த ஸ்கீம் மட்டும் பாத்துங்க. ஓகேங்களா. அப்படி குரூப் 2 மெயின்ஸ் குரூப் 1 மெயின்ஸ் நாங்க படிக்கணும் சார் அப்படின்னா இந்த ஸ்கீமை பார்த்து உங்களுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. ஓகேங்களா. வேற எது இல்ல. பிரதமர் கிசான் மன்தன் யோஜனா அப்படிங்கிற திட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஓய்வூதிய திட்டம். ஓகேங்களா. 2 ஹெக்டருக்கு அதிகம் கம்மியா இருக்கிற நில உள்ளவங்களுக்கு இப்ப மாசம் மாசம் நீங்க இவ்வளவு பிரீமியம் கட்டிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓய்வூதிய திட்டம் அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா. பிரதமர் கிசான் மான்தன் யோஜனா. ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிருஷி கல்யாண் அபியான். ஓகேங்களா. கிருஷி கல்யாண் அபியான்னா அது வந்து ஒரு சென்டர்னு சொல்லி சொல்லுவாங்க. அது ஒரு கூடம். அதை என்ன பண்ணுவாங்கன்னா 2018ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஒரு சென்டர்ல என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயிகளுக்கு தேவையான அறிவுரைகள். ஓகேங்களா. நீங்க இந்த காலத்துல இந்த பயிர் போடுங்க, இந்த பருவத்துல இந்த பயிர் போடுங்க, உங்க நிலம் வந்து இப்படி இருக்கு, உங்களுக்கு தண்ணி ஃபெசிலிட்டி இவ்வளவு இருக்கு, ஸோ அந்த தகுந்த மாதிரி இவ்வளவு நிலம் உற்பத்தி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விளைச்சல் கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பயிர்கள் வந்து பயிரிடுங்க. ஓகேங்களா. அதுக்கு இந்த தொழில்நுட்பங்கள்லாம் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அறிவுரை வழங்குறதா இந்த சென்டரோட முக்கியமான வேலை. அதுதான் இந்த கிருஷி கல்யாண் அபியான் அந்த திட்டம். அடுத்து PM ஆஷா திட்டம் ரொம்ப ரொம்ப பிரபலமான திட்டம். ஓகேங்களா. சாரி
பிஎம் ஆஷா திட்டம். ஓகேங்களா, கிளியரா இருக்குங்களா? பிஎம் ஆஷா திட்டம் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கோட விளைபொருள் வந்து பாத்தீங்கன்னா லாபகரமான விலையை வந்து உறுதி செய்யறாங்க. இது எம்எஸ்பி மாதிரி தான். ஓகேங்களா, அதான் பிஎம் ஆஷா திட்டம். ஓகேங்களா, விவசாய விளைபொருளுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாபகரமான விலையை வந்து உறுதி செய்யணும். ஓகேங்களா. அடுத்து ராக்கம். ராக்கம்னா என்னன்னா ராஷ்டிரிய கிசான் அக்ரி மண்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ராக்கே கிசான் அக்ரி மண்டினா விவசாயிகள் வந்து பாத்தீங்கன்னா தங்களோட விளைபொருட்கள் நாடு முழுவதும் விற்பனை செஞ்சுக்கலாம். ஓகேங்களா, அதுதான் ராக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு வெப்சைட் மூலமா. ஓகேங்களா. அடுத்து இயற்கை வேளாண்மைக்கான தேசிய இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா 2023 கொண்டு வந்திருப்பாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வேளாண்மைக்காக இந்திய அரசாங்கத்தால கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். ஓகேங்களா, இதை பாத்துங்க. நான் சொன்ன மாதிரி எல்லா திட்டமும் வேணா ரீசெண்டா கொண்டு வந்த திட்டங்கள் மட்டும் பாத்துங்க. மேபி அதான் சொன்ன மாதிரி இருந்தா நீங்க அதையும் பாத்துங்க, பார்த்து எழுதி வச்சுக்கங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இந்த குழுவும் அப்படிதான். இந்த குழு வந்து நிறைய குழு இருக்கு. எல்லா குழுவும் நீங்க படிக்கணும் அவசியம் இல்லை. சில இம்பார்ட்டன்டான குழு மட்டும் சொல்றேன், அதை மட்டும் பார்த்து வச்சுக்கங்க. ஓகேங்களா, வேற எதுவும் இல்லை. அடுத்து முக்கியமான 12 குழுக்கள் இருக்கு. 12 குழு ஒரே பேஜ்ல வர மாதிரி எழுதியிருக்கேன். ஓகேங்களா, ஈஸியா புரியுற மாதிரி. அபிஜன் குழு நீண்ட காலத்திற்கு உணவு கொள்கைக்காக கொண்டு வந்தது அபிஜன். வருஷம் இம்பார்ட்டன்ட் இல்ல, நீங்க அந்த குழு எதுக்குன்னு மட்டும் பார்த்து வச்சுங்க. ரொம்பலாம் குரூப் 4 லெவல்ல ரொம்பலாம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். ஓகேங்களா. குஷ்ரோ கமிட்டி விவசாய கடன் அமைப்பு. சீராவ் கமிட்டினா அதாவது குஷ்ரோ கமிட்டி என்ன சொல்லணும்னா விவசாய கடன் அமைப்பு எல்லாம் எப்படி கொண்டு வரலாம், எப்படி ஈஸியா கடன் கொடுக்கலாம் அப்படின்னு கொண்டு வர்றதுதான். இந்த கொண்டு வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அறிவுரை வழங்குச்சு. அது என்ன கமிட்டி தான்? குஷ்ரோ கமிட்டி. சி ராவ் கமிட்டி என்ன பண்ணுறா விவசாய கொள்கை. ஓகேங்களா, விவசாய கொள்கை நம்ம இப்படி எல்லாம் வடிவமைக்கலாம் அப்படின்னு சொன்ன கமிட்டி தான் சி ராவ் கமிட்டி. ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தரியா கமிட்டி. பிடிஎஸ் சிஸ்டம் பொது விநியோக முறையை வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா இந்த தரியா கமிட்டி. அடுத்து ஹனுமந்த் ராவ் கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா உரங்கள் பயன்படுத்துக்காக கொண்டு வந்தது. உரங்கள் எப்படி பயன்படுத்தலாம், அந்த மாதிரி எந்த மாதிரி உரங்கள் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்ததுதான் ஹனுமந்த் ராவ் கமிட்டி. ஓகேங்களா. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே உரங்கள் திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, அதுவும் விவசாயம் சார்ந்த திட்டங்கள் தான். பட் ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா இந்த வேளாண்மை அளவுல இம்பார்ட்டன்ட் இல்லை. ஓகேங்களா. அடுத்து சிவராமன் கமிட்டி 1979 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சிவராமன் கமிட்டியை பேஸ் பண்ணி தான் நபார்டு வங்கி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா, விவசாயத்துக்கு தேவையான கடன்கள் வாங்குற இந்த நபார்டு வங்கி 1982 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இந்த சிவராமன் கமிட்டி கொண்டு வந்த பரிந்துரையின் பேர்ல. அடுத்தது சுவாமிநாதன் கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா 2004 விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சனைகள் என்னென்ன அதை பத்தி ஆராய்றதுக்காக கொண்டு வந்த கமிட்டி தான் இது சுவாமிநாதன் கமிட்டி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அசோக் தால்வாய் கமிட்டி என்ன பண்ணா விவசாயத்தோட வருமானத்தை நம்ம எப்படி இரட்டிப்பாக்கலாம், இருமடங்கு ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி அறிவுரை வழங்குச்சு. ஓகேங்களா, அந்த அசோக் தால்வாய் கமிட்டி. அடுத்து வந்து சாந்தகுமார் குழு வந்து பாத்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு. ஓகேங்களா, உணவு பாதுகாப்புக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பரிந்துரை வழங்கின கமிட்டி தான் சாந்தகுமார் கமிட்டி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா KN ராஜ் கமிட்டி பாத்தீங்கன்னா விவசாயம் செல்வம் மற்றும் அதுக்கு மீதான வரி. ஓகேங்களா, இப்ப இந்தியாவில தெரியும் வேளாண்மைக்கு வருமானத்துக்கு வரி இல்லை. ஸோ அது மாதிரி அந்த பரிந்துரைகள்லாம் கொண்டு வரக்கு முக்கியமான கமிட்டி இருந்தது இந்த KN ராஜ் கமிட்டி. ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நரசிம்மன் கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கமிட்டி பேஸ் பண்ணி தான் இந்த RRB கொண்டு வந்திருப்பாங்க. ரீஜியனல் ரூரல் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, RRB மண்டல ஊரக வங்கி. ஓகேங்களா, 1975 கொண்டு வந்திருப்பாங்க. ஹலோ சொல்லுங்க சார். KN ராஜ் கமிட்டி வந்து விவசாய பொருட்களுக்கு வரி கொண்டு வரணும்னு சொன்னாங்க சார். இல்ல அவங்க வந்து பாத்தீங்கன்னா விவசாய பொருட்களுக்கு நம்ம வரி போட தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அதை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுக்கான வரி தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் வந்து இப்பதான் வந்து அதிகமா வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வரி போட்டா விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி அதுக்கு வரி வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் இப்போ வேளாண்மைக்கான பொருளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வரி இல்லை. ஓகேங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா KV குப்தா கமிட்டி. அதாவது KV குப்தா கமிட்டி அப்படியே நம்ம பார்த்திருப்போம். கடன் ஃபெசிலிட்டிக்காக, அதாவது வணிக வங்கியில கமர்ஷியல் பேங்க்லும் விவசாய கடன் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி பரிந்துரை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இதை எல்லா கமிட்டியும் இம்பார்ட்டன்ட் இல்ல, சில கமிட்டி மட்டும் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இந்த சுவாமிநாதன் கமிட்டி, அசோக் தால்வாய் கமிட்டி, சொல்லுங்க சிவராமன் கமிட்டி, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். சொல்லுங்க. விவசாயம்னா இப்ப கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு எல்லாமே அதுல அடங்கும் சொன்னீங்க சார். புரியல. விவசாயம்னா ஆமா ஆமா அடங்கும். அதுக்கும் வழி இல்லை. மீன் வளர்ப்பு அதுக்கும் வழி இல்லை சார். அது விவசாயம் மற்றும் அது சார்ந்தது தானே. விவசாயத்துக்கு மட்டும்தான் நமக்கு வந்து வரி வருங்க. பட் ஆனா அது சார்ந்ததுக்கு ஆனா அதுக்கும் பெருசா நம்ம எதுவும் வரி போடலையே. நீங்க பெரிய அளவுல வந்து பிசினஸா
சரி சொல்லுங்க. மண்புழு உரம் தயாரித்தல் அந்த மாதிரி இந்த விதத்துல வரி இருக்காங்க சார்? இல்லை, அதுக்கும் பெருசா வரியெல்லாம் நம்ம போடுறது இல்லையா? இல்லைங்க சார், புக்ல வந்து 7th புக்ல மாநகராட்சியின் பணிகள்ல விலங்குகள் மீதான வரி அப்படின்னு போட்டிருக்காங்க சார். அப்படின்னா அது வளர்க்கறதுக்கு வரி கட்டுறோமா சார்? விலங்குகள் மீதான வரினா, நீங்க அந்த விலங்குல கமர்ஷியலா யூஸ் பண்ணீங்கன்னா, பெரிய அளவுல கமர்ஷியலா யூஸ் பண்றவங்களுக்கு மேபி வரி போடுவாங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா, பஞ்சாயத்து லெவல்ல வரி தான். மத்திய அரசாங்கம் எதுவும் வரி போட்டிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? உங்க ம். அதான் அவங்க மேபி பஞ்சாயத்து லெவல்ல மேபி அவங்க வரி போட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா வரி பஞ்சாயத்துக்கு பாத்தீங்கன்னா பெருசா எந்த வரி வருவாயும் இல்லாதனால, அவங்க இப்ப அவங்க கூட வேளாண்மைக்கு சொல்லி வரி போட்டுக்கலாம். பட் ஆனா இந்திய அரசாங்கம் பாத்தீங்கன்னா, நீங்க வருமான வரி கட்டுற மாரி இந்திய அரசாங்கத்துக்கு நீங்க வேளாண்மையில வர நீங்க மேபி 10,00,000 சம்பாதிச்சாலும், அதுக்கு மேல சம்பாதிச்சாலும் அதுக்கான வருமான வரி கட்ட தேவையில்ல. ஓகேங்களா? பட் ஆனா பஞ்சாயத்து சரி, அமைப்புல அவங்க மேபி அவங்க கொஞ்சமா போடுவாங்க. ஓகேங்களா? அவங்களோட வருமானத்துக்காக. அதெல்லாம் இந்த சரி, வரி கீழ நம்ம எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? சரி. சரி, ஓகே, புரிஞ்சுதுல. நான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, மக்கள் தொகை எடுக்கல. பட் ஏன்னா ஏன்னா இந்த நில சீர்திருத்தமும் வேளாண்மையும் வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்லிங்க் ஆயிருக்கு. சோ ஓகேங்களா? நீங்க அத பத்தி தெளிவா பாத்துக்கிட்டாவே போதும். மக்கள் தொகை பார்த்து நீங்க கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகேங்களா? அது எடுத்திருக்க நோட்ஸ். அடுத்த கிளாஸ்ல நம்ம அத பத்தி பார்ப்போம். ஓகேங்களா? இப்ப பார்த்து பாத்தீங்கன்னா, நம்ம நில சீர்திருத்தங்களும், வேளாண்மையும் ஃபுல்லா தெளிவா பார்த்துட்டோம். ஓகேங்களா? மேபி இதுல கொஸ்டின் கேட்டா நம்ம அட்டெண்ட் பண்ற அளவுக்கு நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வர அளவுக்கு நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? நீங்க இதுக்கு மேலயும் போய் பார்த்து படிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஈஸி ஆயிரும். ஓகேங்களா? வேற எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. இல்ல கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஹலோ. வேற எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. இல்லைன்னா நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஹலோ. தேங்க்யூ சார். சரி, ஓகே. நமக்கு பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா இப்போ குரூப் 2 ரிசல்ட் வந்து நேத்து வந்திருக்கு. ஸோ அதனால அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான இது சான்சஸ் இன்னும் 1 ஆர் 1 1/2 மந்த்ல வந்து வந்துரும். எனக்கு தெரிஞ்சு